நல்லது. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு. அன்பு வணக்கங்கள். இன்றைய சிந்தனை திருக்குறள்ல இருந்து 2 குறள் கேட்டிருக்காங்க. ஒன்று, தோன்றின் புகழோடு தோன்றுக அஃதில்லார் தோன்றலின் தோன்றாமை நன்று அப்படின்னு ஒரு குறள். புகழ் அப்படின்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் எழுதின குறள். அதுக்கப்புறம் இன்னொரு குறள், முயற்சி திருவினை ஆக்கும் முயற்சியின்மை இம்மை புகத்தி விடும் அப்படின்னு 2 குறளுக்கான விளக்கங்கள் கேட்டிருக்காங்க. நல்லது. நம்ம எல்லாரும் நம்மளுடைய வாழ்க்கையை சரி செய்யறதுக்காக செயல்கள் செய்து அதை சரிப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் செயல்கள் அப்படின்றது என்னன்னா, உங்களுடைய எண்ணத்தின் தொடர்ச்சி தான் உங்களுடைய செயல்கள். வணக்கம் வெங்கடேசன். வணக்கம். உங்களுடைய எண்ணத்தின் தொடர்ச்சி, எண்ணத்தின் விளைவு தான் செயல்கள். அதனால் நீங்கள் உங்களுடைய வாழ்வை ஏதோ செயல்களை செய்து இந்த வெளியில் செயல்களை செய்து உங்களுக்கு சாதகமாக மாற்றிடலாம் அப்படின்னு நம்ம செயல்கள் புரிஞ்சிட்ருக்கோம். ஆனால் செயல்கள் உங்களுடைய வாழ்வை என்றைக்குமே மாற்றாது. செயல்கள் நீங்கள் உங்களுடைய எண்ணத்தின் அடிப்படையில் செய்கிறீங்களே தவிர செயல்கள் உங்களுடைய வாழ்க்கையை சாதகமாக மாற்றிக்கிறதுக்கு எப்பயுமே பயன்படாது. உங்களுடைய வாழ்வு எவ்வளோ துன்பமாக இருந்த போதிலும், இல்லை எவ்வளோ நல்லா இருந்த போதிலும், இப்போது நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம், அந்த விஷயம் வெளியில் எவ்வளோ கோணல் மாணலாக கூட இருக்கலாம், அது நடக்காத மாதிரி கூட உங்களுக்கு தெரியலாம். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா, உள்ளுக்குள்ளே அதை நல்லபடியாக நினச்சிக்கிறது தான். நினைப்பு தான் உங்களுடைய வாழ்வை சிறப்பானதாக மாற்றுதே தவிர செயல்கள் இல்லை. வணக்கம் கவிதா. வணக்கம் ஐயா. சரிங்களா? செயல்கள் உங்கள் வாழ்வை சிறப்பாக்கலை, எண்ணங்கள் தான் உங்கள் வாழ்வை சிறப்பாக மாற்றிக்கொண்டிருக்கிறது. அப்போது உங்களுடைய வாழ்வு வெளியில் எவ்வளோ கோணலாக இருந்தாலும், எவ்வளோ சிதைந்து இருந்தாலும் அதெல்லாம் முடிஞ்சது. உங்களுடைய எண்ணங்களின் விளைவாய் நீங்கள் செய்த செயல்களின் விளைவால் இப்பொழுது உங்கள் வாழ்வு ஒரு இடத்துல நிற்கிது. அது நல்லதாகவும் கெட்டதாகவும் சிறப்பானதாகவும் உங்களுக்கு சாதகமானதாகவும் இல்லை உங்களுக்கு பிடிக்காத வாழ்க்கையை கூட இப்போ அது உங்களுக்கு தந்திருக்கலாம். அதனால் நீங்கள் இதுதான் என்னுடைய வாழ்வு அப்படின்னு தீர்மானம் எடுக்கிறதுனால எந்த யூஸும் இல்லை. உங்களுடைய வாழ்வு இப்போது எந்த திசையில் இருந்த போதிலும் உங்கள் மனதில் உங்களுக்குள்ள, மனம்னா உள்ளுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குது, அவ்வளோதான். மனம்னு எதையும் நீங்கள் சுட்டி காமிக்க முடியாது. உள்ளுக்குள்ளே நல்லதாக நினச்சிக்கலாம். அந்த நல்லதாக நினைக்கிற தொடக்கம்தான் உங்கள் வாழ்வை நல்லதாக மாற்றும். நீங்கள் செயல்கள் செய்து வாழ்க்கையை மாற்றலாம்னு நீங்கள் எவ்வளோ தான் முயற்சி செய்தாலும் அது உங்களுக்கு எந்தவித பலனையும் தரப்போகிறதில்ல. முதல்ல உள்ளுக்குள்ளே நல்லதாக மாறிங்க. அது இந்த காரியம் நடக்கவே நடக்காது, இது எங்களால் செய்யவே முடியாது அப்படின்ற போதிலும் உள்ளுக்குள்ளே உங்களுடைய எண்ணங்களில், உங்களுடைய நினைப்பில் இது நல்லபடியாக நடக்கும், உங்களுக்கு சாதகமாக மாறும் அப்படின்னு முதல்ல ஃபிக்ஸ் ஆகிடுங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்முடைய அறிவு என்னவா இருக்குது அப்படின்னா, பல விஷயங்களை கேட்டு நம்மளுடைய அறிவு கலங்கி செதைஞ்சு இஷ்டத்துக்கு ஓடுது. நீங்கள் உள்ளுக்குள்ளே திடமாக மாறிட்டீங்க அப்படின்னா வெளியில் எல்லாமே சிறப்பாக மாறிடும். முதல்ல உங்களுடைய வாழ்க்கை வெளியில் என்னவா இருக்கோ அது உண்மை கிடையாது, அது மாறக்கூடியது. அது எதன் அடிப்படையில் மாறிட்டே இருக்குது அப்படின்னா,
உங்களுடைய நினைப்பின் அடிப்படையில் மாறிக்கொண்டே இருக்கிறது அப்படின்னு புரிஞ்சுங்க. உங்கள் வாழ்க்கை எவ்வளோ தப்பாகனா கூட இருக்கட்டும், இப்போ நான் பேசுகிறது கூட உங்களுக்கு இரிட்டேஷனாக கூட இருக்கலாம். எவ்வளோ கஷ்டப்பட்டுன்னு இருக்கேன் நான், நீ உள்ளுக்குள்ளே மாற்றிக்கோ அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படி கூட உங்களுக்கு மனம் தோணலாம். அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஆனால் என்னுடைய வாழ்வு நல்லபடியாக மாறும், என்னுடைய வாழ்வு நல்லபடியாக மாறும் அப்படின்ற நினைப்பையும், எல்லா செயல்களும் உங்களுக்கு சாதகமாக இறைவன் நாடியபடி நடக்கும் அப்படின்ற நினைப்பு மட்டும் இருந்தால் போதும். செயல்களை நீங்கள் செய்யணும்னு அவசியம் இல்லை. அந்த நினைப்பே உங்களுக்கான செயல்களை தோற்றுவித்து விடும் அப்படின்றத புரிஞ்சுங்க. இது எதுக்கு சொன்னேன்னா, நேற்று ஒருத்தர் ஒரு சின்ன கேள்வி கேட்டிருந்தார். இந்த செயல்கள் வெளியில் நான் செய்கிறேன், ஆனால் என்னுடைய வாழ்வை சுத்தமாக மாற்ற முடியல, நான் அப்படி என்ன செய்யணும்னு. உங்கள் நினைப்பை தான் முதல்ல நீங்கள் மாற்றிக்கணும். செயல்களை நீங்கள் மாற்றவே முடியாது. செயல்கள் உங்களுடைய நினைப்பிலிருந்தும் எண்ணங்களிலிருந்தும் தோற்றுவிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். புரியுதுங்களா? நினைப்பு மட்டும் மாற்றி வச்சுக்கோங்க. செயல் நீங்கள் செய்யணுன்னு அவசியம் இல்லை. செயல் தன்னால் நடக்கக்கூடியது. அதோட கரு என்ன? ஒரு செயலோட கரு உங்களோட நினைப்பும் உங்களுடைய எண்ணமும் தான். எண்ணம் என்பது நிறைய எண்ணம் வர்றது, நினைப்பு என்பது எண்ணங்களில் ஏதாச்சும் ஒன்று பிடிச்சி வச்சுக்கிறது. அது பேர் விருப்பம். புரியுதுங்களா? உங்களுடைய விருப்பத்தை ஒழுங்காக வச்சுங்க, அவ்வளோதான். இந்த செயல் நல்லபடியாக நடக்கும், வியாபாரம் நல்லபடியாக நடக்கும், உடம்பு நல்லபடியாக ஆகிடும். முதல்ல நினைப்பை சரிப்படுத்திங்க. செயல் அப்புறமா அதுவாகவே உங்களுக்கான வழியை காண்பிக்கும். கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்தீங்கன்னா அதற்கான வழியை நீங்கள் பெற்று விடுவீர்கள். சரிங்களா? இப்போது திருக்குறளுக்கு வருவோம். முயற்சி திருவினையாக்கும், முயற்சியின்மை இம்மை புகுத்திவிடும் அப்படின்னு ஒரு குறள் இருக்குது. இதோட பொருள் சாதாரண மக்களால் எழுதப்பட்டது என்னது அப்படின்னா, முயற்சி செய்தால் நிறைய செல்வங்களை, ஒரு நிமிஷம், முயற்சி திருவினையாக்கும், முயற்சியின்மை இம்மை புகுத்திவிடும் அப்படின்னு ஆள்வினை உடைமை அப்படின்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் இந்த குறளை எழுதியிருக்காரு. வணக்கம் சரவணன். வணக்கம். நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், திருவள்ளுவர் என்ன உங்கள் பக்கத்து வீட்டு தாத்தாவா அப்படின்னு. இதற்கான பொருள் என்னவா சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, முயற்சி செய்தீங்கன்னா செல்வம் நிறைய வரும், முயற்சியின்மை உங்களை வறுமையிலையும் துன்பத்திலையும் ஆளாக்கிடும் அப்படின்னு இதுக்கு உரை எழுதியிருக்கிறவங்க பொதுவாக இந்த உரை எழுதியிருக்காங்க. நான் அன்றைக்கி சொன்ன மாதிரி தான், திருவள்ளுவர் சாதாரணமான மனிதர் இல்லை. அவர் முயற்சி திருவினையாக்கும், முயற்சியின்மை இம்மை புகுத்திவிடும். நீ முயற்சி செய்யணுன்னா காசு வரும், செல்வம் வரும், முயற்சி செய்யலைன்னா வறுமையாயிடும், வறுமை வரும் அப்படின்றத எல்லாராலையும் சொல்லிட முடியுமே தவிர, திருவள்ளுவர் இதுக்கு தனியாக திருக்குறள் எழுதணும்னு அவசியம் இல்லை. அதனால் இதுக்கான உண்மை பொருள் இதுவாக இருக்க வாய்ப்பே கிடையாது. அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, திருவள்ளுவர் கூட பேசுகிறதுக்காக முயற்சி பண்ணேன். திருவள்ளுவர் கூட பேசினேன். திருவள்ளுவர் கூட பேச முடியுமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பேச முடியும். ஏன்னா நிறைய நம்பிக்கைகளை நம்ம வச்சுருக்கோம். சாமி கண்ணை குத்திடுமா, கண்ணை குத்திடும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நீங்கள் நம்புறீங்க. சொர்க்கம், நரகம், யமன் இப்படிலாம் நீங்கள் எல்லாத்தையும் நம்பும்போது இதையும் கொஞ்சம் நம்பிக்கைங்க. பேச முடியும் தான். எல்லா விதமான உயர்ந்த ஆன்மாக்களோட நம்மளோட கம்யூனிகேட் பண்ண முடியும். ஆனால் நம்ம சேனல்லே வள்ளலார் கூட பேசுறது கூட நான் போட்டிருப்பேன். பேச முடியும்னா அது ஒரு உணர்வு ரீதியான கனெக்ஷன். புரியுதுங்களா? அதனால் திருவள்ளுவர் எனக்கு என்ன சொன்னாரோ அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் எனக்கு தெரிஞ்சதை அவர்கிட்ட கேட்டேன், அவர் சொன்னதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது கேட்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு, இருந்தாலும் பரவாயில்ல. சாமி கண்ணை குத்திடும்னு உங்களுக்கு சொன்னாங்க, இது வரைக்கும் எந்த சாமி யார் கண்ணை குத்துச்சுன்னு நீங்கள் கேட்கலல்ல. அந்த மாதிரி இதையும் கேட்டுக்குங்க. அட்லீஸ்ட் திருவள்ளுவர் இதை சொன்னார்னாச்சு ஒத்துக்குங்க. சரிங்களா? நல்லது. காலை வணக்கம் ராஜேந்திரன். அதனால் முயற்சி திருவினையாக்கும், முயற்சியின்மை இம்மை புகுத்திவிடும்
நம்ம எல்லாரும் முயற்சி அப்படின்னு எதை நினைக்கிறோம் அப்படின்னா, இந்த உலக பொருட்கள சேர்த்துக்கிறதுக்காக செய்ற முயற்சி. வேற எதுலயும் நம்ம முயற்சி செய்யறதே இல்ல. உங்களோட முயற்சி மொத்தமும் இந்த உலகம் மற்றவர்களிடத்தில் எதையெல்லாம் கொடுத்து வைத்திருக்கிறதோ, அது நமக்கும் வேணும் அப்படின்ற முயற்சி மட்டும் தான். நம்ம ஏதோ முயற்சின்னு நெனச்சுன்னு அத முயற்சியா செய்துட்ருக்கோம். பொருளை பெறுவதற்கோ, இல்ல இந்த உலகத்தை அதிகரிப்பதற்கோ, இல்ல உங்களோட ஈகோவ நிலைநாட்டுறதுக்கோ, இல்ல உங்க ஈகோவ சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறதுக்கோ, இல்ல உங்கள நல்லவங்க, இல்ல உங்கள பெருமைப்படுத்துவதற்காகவோ தான் எல்லா முயற்சியும் இங்க எடுக்கப்படுது. நீங்க முயற்சி எடுத்து எடுத்து எல்லாத்தையும் இங்க சேர்த்து வச்சு, உங்களுக்கு என்ன கிடைச்சதுன்னு பார்த்தா, ஏதோ ஒண்ணு கிடைக்கவே மாட்டுது அப்படின்னு தான் எல்லாரும் சொல்றாங்க. முயற்சி செய்து பெரிய பெரிய விஷயங்களை அடைந்த மனிதர்களும், அவங்க பேசுறது என்னவா இருக்குன்னா, அன்சாட்டிஸ்ஃபைட் லைஃபா தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன். இந்த உலகப் பொருட்கள் அதிகமா அவங்க கிட்ட இருக்கு. ஆனா அத அவங்க இந்த உலகப் பொருட்கள் அதிகமாக்குனதுனால மகிழ்ச்சி அடைஞ்சாங்களா? இல்ல சிறப்பு அடைஞ்சாங்களான்னு கேட்டா, இல்லன்னு தான் சொல்றாங்க. ம். பொதுவான விஷயம் பொதுவான மனிதர்கள் சொன்னத சொல்றேன். இங்க இந்த பிரபஞ்சத்துல எல்லாமே மனிதனை தாண்டி மற்ற எல்லாமே முயற்சி இல்லாமயே வாழுதுங்க. நீங்க எத பார்த்தாலும் முயற்சி இல்லாமயே வாழுதுங்க. பறவைகளும் எல்லாமே இங்க உலக படைப்புகள் எதை நீங்க உற்று நோக்கி பார்த்தாலும், அதுக்கு எந்த முயற்சியும் இல்லாமலே அது வாழ்ந்துட்டு இருக்குங்க, வளருதுங்க. எந்த முயற்சியும் எதையும் அடையறதுக்கு செய்யறதே இல்ல. அதை நோக்கி எல்லாமே வந்து கொண்டு தான் இருக்கிறது. காத்து முயற்சி எடுத்து அடிக்கிறதில்ல, வெயில் முயற்சி எடுத்து நம்ம மேல படுறதில்ல, மழையும் முயற்சி எடுத்து நம்ம மேல பெய்யறதில்ல, ஒரு செடியும் முயற்சி எடுத்து வளர்றதில்ல. எதுவுமே எதையும் பெறறதுக்காக எந்த முயற்சியுமே எடுக்கறதில்ல. சாதாரணமா அதுங்களோட வாழ்க்கைய வாழுதுங்க. இப்போ கேள்வி என்னன்னா, முயற்சி தான் திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு, முயற்சி செய்து தான் செல்வத்த பெறணும், இல்லன்னா வறுமை வந்துரும்னு திருவள்ளுவர் சொல்லல. இங்க இருக்கிறவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அதுக்கான உண்மையான விளக்கம் அது கிடையாது. நம்ம சும்மா இருக்கணும், எதுவும் செய்ய வேணாம், இந்த ஃப்ளோல வாழணும்னு சொல்றோம். இதுக்கும் கான்ட்ரடிக்ஷனா இருக்குதே அப்படின்னு கேள்வி இருக்கு. இங்க இருக்கிற எதுவுமே முயற்சி செய்து வாழல. இப்போ நீங்க சாப்பிடுறீங்க, முயற்சி பண்ணி ஜீரணம் பண்றீங்களா? இல்ல உங்களுடைய இதயம் முயற்சி செய்து துடிக்குதா? இல்ல உங்களோட உடல் உறுப்புகள் எல்லாம் முயற்சி செய்து இயங்குதா? உங்களோட பிளட் சர்க்குலேஷனு, உங்களோட எண்ணங்கள் முயற்சி செய்தா வர வைக்கிறீங்க. அதுவா வந்துன்னே இருக்குது. உங்களுடைய வாழ்க்கையே முயற்சி இல்லாம தான் நடந்துன்னு இருக்குது. இந்த முயற்சி என்ன அப்படின்னா, இப்ப திருவள்ளுவர் சொல்ற முயற்சி என்ன அப்படின்னா, நீங்க எதையுமே செய்யாம முயற்சி செய்யறது. நீங்க செய்யறதுக்கு முயற்சி செய்றீங்கல்ல, நீங்க எதுவுமே செய்யாம இறைவனை நம்பி முயற்சி செய்யறது. அதுதான் இங்க எல்லாமே பண்ணுது. ஒரு செடி வளருது, எந்த முயற்சியும் பண்றதில்ல. விதை போட்டா போதும். அதுக்கான கால சூழல்கள்லாம் இங்கேயே அமையுது. இங்க உலகம் தோன்றதுக்கு முன்னாடியே எல்லாமே தோன்றுச்சு. நம்ம வருவதற்கு முன்னாடியே எல்லா உணவுப் பொருட்களும் வந்துருச்சு. அதுக்கான விதைய யார் போட்டா? எப்படி வளர்ந்தது? யார் விவசாயி இருந்தாங்களா? விவசாயம் பண்ணாங்களாலாம் தெரியாது. இதுக்கு முன்னாடி ஒரு மனிதன் விதையெல்லாம் கண்டுபிடிக்கல. விதை இருந்தது இங்க. அது வளர்ந்து இருந்தது. எந்த முயற்சியும் இல்லாம. உழுது வளர வச்சாரா கடவுள்னா இல்ல. எல்லாமே அப்படி அப்படியே வளர்ந்து இருந்தது. அதுலேருந்து மனிதன் அதை எடுத்து நட்டு வச்சுக்கிறான். அதை பாதுகாக்கிறதா அவன் சொல்றானே தவிர, மற்றபடி மனிதன் தோன்றுவதற்கு முன்னாடியே இங்க எல்லாம் அவன் சாப்பிட்றதுக்கு எல்லா தேவையான உணவுப் பொருட்களும் விளைந்து இருந்தது. அது எந்த முயற்சியும் எடுத்து வந்துச்சான்னா தெரியல. இப்பதான் எல்லா முயற்சி எடுத்தும் நம்ம பயிர்களை வளர்க்குறதாவும், அதுக்கு உரம் போடுறோம், அதை போடுறோம், அதை காப்பாற்றுறோம், அப்படி செய்கிறோம், இதை செய்கிறோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களே தவிர, நீங்கள் மனித இனம் தோன்றுவதற்கு முன்னாடி மனிதனுக்கான உணவுகள் எல்லாமே படைக்கப்பட்டு விட்டது. கடவுள் உழுதுருப்பாரான்னா உழுதுருக்கலாம் மாட்டார். அது வந்திருக்குது, அவ்வளோதான், உருவாயிருக்குது. எந்த முயற்சியும் கிடையாது. உங்களை சுற்றி இருக்கிற எல்லாமே முயற்சி இல்லாமையே வாழுதுங்க. நீங்கள் எதை பார்த்தாலும் எந்த முயற்சியும் கிடையாது. அதுங்க பாட்டுன்னு அதுங்களோட இயல்பில் சாதாரணமாக இருக்குது. நம்ம முயற்சின்னு பண்ணுறது எல்லாமே இந்த உலகப் பொருட்களை அதிகரிக்கிறதுக்கும் நம்மளோட ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கும் செய்கிற விஷயங்களை தான் முயற்சின்னு இங்கே இருக்கிற விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் முயற்சி செய்யாமல் இருக்க முயற்சி செய்கிறது தான். சொல்றது புரியுதுங்களா? முயற்சி செய்யாமல் இருக்க, எண்ணங்களின் அளவில், விருப்பங்களின் அளவில் உங்கள் வாழ்வை வாழ்வது தான் முயற்சி. நீங்கள் ஒரு எண்ணம் உங்களுக்கு வருது, ஒரு விருப்பம் இருக்குது அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உடனே உங்களுடைய மனம் அவசரப்பட்டு அதை செய்ய பார்க்குதில்ல, செய்கிறீங்க. ஒரு முயற்சி வச்சு செய்கிறீங்க. உங்களோட அறிவின் அடிப்படையில் அமையிறது தான் முயற்சி. அதாவது இந்த முயற்சி
திருவள்ளுவர் சொன்ன முயற்சி கிடையாது. நம்ம எல்லாரும் அந்த ட்ரை 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 அகைன் அப்படிலாம் சொல்கிறோம்ல, ட்ரை 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 அகைன் அதெல்லாம் வந்து உங்களுக்கு சும்மா சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் இந்த உலக பொருட்களை ஈட்டிக் கொள்வதற்கு தான் ட்ரை 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 அகைன் பண்ணுறீங்க. ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் செஞ்சீங்க, தோற்று போயிட்டுன்னு ஒத்துக்க மாட்டீங்க, அதுக்கு முயற்சி செய்து வெற்றி அடைஞ்சு காமிக்கிறீங்க, நான் வெற்றி அடைஞ்சிட்டேன்னு. வெற்றி அடைஞ்சு என்ன ஆச்சுன்னு பார்த்தா ஒன்றும் ஆகலை. அதே மாதிரி தான் இருக்கிறோம் நம்ம. கொஞ்சம் எல்லாரும் நல்ல கங்க்ராச்சுலேஷன்ஸ் சொல்கிறாங்க, சூப்பராக பண்ணுறீங்க, நல்லா பண்ணீங்க அப்படின்றாங்க. 10 நாள் கழிச்சு அது ஆவி ஆகிடுது. அதை பற்றி யாரும் ஞாபகம் வச்சுக்கிறது இல்லை, அது கரைஞ்சிருது. நீங்கள் நிறைய பொருளை சேர்த்தாலும் எல்லோரும் உங்களை வாழ்த்துறாங்க, ஒரு வாரம் வாழ்த்துவாங்க, இல்லை நீங்களே கூட ஒரு வாரம் கொஞ்சம் மிதப்பாக இருப்பீங்க. அதுக்கப்புறம் சாதாரண வாழ்விக்கு நீங்கள் வந்து தான் ஆகணும். இந்த முயற்சி மொத்தமே இந்த உலகப் பொருட்களை ஈட்டுவதற்கும் உங்களோட ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு செய்கிற எல்லா முயற்சியும் முயற்சி கிடையாது. அதெல்லாம் ஒரு விதமான கோணல். முயற்சி என்பது உங்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில் உங்களுடைய வாழ்வை உங்களுடைய நினைப்பின் அடிப்படையில் உங்களுக்குள்ளே பதிச்சுட்டு சும்மா இருக்கிறது, அது வளர்ந்துடும். இது பேர் முயற்சி. உங்களுடைய அந்த அவசரத்தன்மையோடு இணையாமல் உங்களுடைய மனம் படுத்தும் பாட ஒழுங்குபடுத்துறது பேர் தான் முயற்சியை தவிர, நீங்கள் முயற்சி செய்து அந்த செயலை அடையிறது கிடையாது. நீங்கள் செய்து அடைந்த எல்லா விஷயங்களும் உங்களுக்கு துன்பத்தை மட்டும்தான் தரும். அது இன்பம் மாதிரி இருக்கும். இன்பம்னு ஒன்று இருக்குல்ல, அது உங்களோட ஈகோவோட ஒரு விதமான தன்னிறைவு. ஒரு விஷயத்தை நீங்கள் முயற்சி செய்து அடையும் பொழுது நீங்கள் பெரும் தன்னிறைவு தான் அந்த சந்தோஷம்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அப்பா நம்மளால் முடிஞ்சிடுச்சு, நம்மளால் செய்ய முடிஞ்சுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் அது கிடையாது. இதெல்லாம் உலக ரீதியாக பார்த்தீங்கன்னா சரியானதாக இருக்காது. இப்போ நான் சொல்கிற விளக்கங்கள் எல்லாமே திருவள்ளுவர் அப்ரூவ் பண்ணது தான். சரிங்களா? திருவள்ளுவர் அப்ரூவ் பண்ணது. திருவள்ளுவரும் இதை தான் சொல்கிறாரு. அவர் வந்து சும்மா நீங்கள் முயற்சி செய்தால் செல்வம் வரும், முயற்சி செய்யலைன்னா வறுமை வந்துடும்ன்ற உங்களுக்கு தெரிஞ்ச விளக்கங்களெல்லாம் அவர் சொல்கிறதுக்கு அவர் இது இவ்வளோ பெருசாக எழுதி வைக்கணும்னு அவசியமே கிடையாது. புரியுதுங்களா? அதனால் முயற்சி செய்து நீங்கள் எவ்வளோ பேர் முயற்சி செய்திருக்கீங்க வாழ்க்கையில்? ஏன் முன்னேறவே மாட்டீங்க? முயற்சி செய்ய வேண்டியதானே? முயற்சி செய்ய முடியுதா? முயற்சி செய்து பெரிய ஆள் ஆகிட வேண்டியதானே? ஏன் தோற்று போகிறீங்க? முயற்சி செய்தால் ஜெயிச்சிடணும்ல. எத்தனை வாட்டி முயற்சி பண்ணுவீங்க? முயற்சி செய்து ஒரே இடத்துல நிற்கிறீங்க. முயற்சி செய்து வாழ்ந்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? முயற்சி செய்து பெரிய ஆளாகி என்ன பண்ண போகிறோம்? என்ன வேணும்? முயற்சி செய்து இந்த உலகப் பொருட்களை அள்ளி பூசிக்கொண்டு என்ன பண்ண போகிறோம்? அந்த மாதிரி இருக்கிறவங்களும் எதுவும் பண்ணலையே. முயற்சி செய்து நிறைய பணத்தை அபகரித்து வச்சுக்கிட்டு இல்லாதவங்களுக்கு கூட நம்மளால் கொடுக்க முடியலையே. எந்துன்னு தானே சொல்கிறோம். அதுக்கு பேர் அப்புறம் நீங்கள் முயற்சி பண்ணி உங்கள் முயற்சியெல்லாம் உலகப் பொருட்களை சார்ந்ததும் உங்களோட ஈகோவை சார்ந்ததுமாக தான் இருக்குது. மற்றபடி நீங்கள் வேறு எதுவும் நான் வந்து என்கிட்ட ஒரு 2 ஏக்கர் நிலம் இருக்குது, நான் முயற்சி பண்ணி எல்லா ஏழைகளுக்கும் கொடுக்குறேன்னு நீங்கள் சொல்கிறீங்களா என்ன? இல்லையே. முயற்சி மொத்தம் உலகப் பொருட்களை வாங்கி வச்சுக்கிட்டு அதை நான் அதிகமாக சேர்த்துட்டேன்ற பெருமைக்கு தான் உங்களோட முயற்சி இருக்குதே தவிர, என்கிட்ட இன்றைக்கி 1000 ரூபா இருக்குது, நான் வந்து எனக்கு இன்றைக்கி 100 போதும், 9 பேருக்கு நான் 100 கொடுக்க போகிறேன், உங்களால் முயற்சி செய்ய முடியுமா? நல்லதில் எதுவுமே முயற்சி செய்ய முடியாது. உங்களோட ஈகோவை பெருக்கிக் கொள்வதற்கும் உங்களுடைய ஈகோவை வலுப்படுத்திக் கொள்வதற்கும் இந்த நாசமாய் போன உலகப் பொருட்களை அடுக்கிக் கொள்வதற்கும், அந்த உலகப் பொருள் நாசமாய் போனது அப்படின்னா உங்களை நாசப்படுத்துது. அது நாசமானது கிடையாது. அது எல்லாருக்கும் பயன்படும் பொழுது பயனுள்ளதாக மாறும். இப்போ உங்கள் வீட்டிலே எவ்வளோ பொருள் உங்களுடைய இது பயன் இல்லாமல் இருக்குது. நீங்கள் வச்சுருக்க எத்தனை ட்ரெஸ்ஸு பயன் இல்லாமல் இருக்குது. ஆனால் அது உங்களுக்கு வேணும். அதை யாருக்கும் கொடுக்கவும் முடியாது. இதில் முயற்சி பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிற பயனில்லாத உங்கள் பொருட்களை, காஸ்ட்லியாக இருக்கிற எல்லா பொருட்களையும் முயற்சி பண்ணி கொடுங்க பார்ப்போம். உங்களால் அந்த முயற்சியை பண்ண முடியும்னா கூட ஒத்துக்கலாம். ஆனால் சேர்க்கறதுக்கும் மற்றவங்ககிட்டேருந்து அபகரிக்கிறதுக்கும் மற்றவங்களோட பெருசாக ஆகிறதுக்கும் செய்கிற முயற்சி பேர் முயற்சியாக இருக்கும். 4 பேர் வாழ்கிறதுக்கான முயற்சி நம்ம இனிமேல் செய்வோம். என்கிட்ட 10 ஏக்கர் நிலம் இருக்குது, 9 ஏக்கரில் ஏழைகளுக்கு வீடு கட்டி தர போகிறேன்னு யாருன்னா முயற்சி எடுத்துருக்காங்களா இது வரைக்கும்? எவ்வளோ பேர் அவன் நல்லவன் கெட்டவன், அவனுக்கு அறிவு இல்லை, அவன் படிக்கலை, அதெல்லாம் இங்கே கிடையாது. இந்த உலகத்தில் பிறக்கிற எல்லா உயிருக்கும் சம பங்கு இருக்குது. உங்களுக்கு மட்டும் கிடையாது. உங்களுக்கு ஏதோ உலக அறிவு கிடச்சிச்சுனால நீங்கள் அந்த உலக அறிவை பயன்படுத்தி இங்கே இருக்கிற எல்லாத்தையும் வளைச்சி போட்டுக்கினீங்கன்னா அது உங்களுது இல்லை. கொடுக்கறது உங்களுது. கொடுக்க முடியுமா? இந்த முயற்சி செய்து பாருங்களேன் யாருன்னா. இதுதான் திருவள்ளுவர் சொல்கிற முயற்சி. கொடுப்பதில் உங்களுடைய முயற்சியை செய்து பாருங்கள், பார்க்கலாம். முடியாது. வீட்டில் இருக்கிற குழந்தைங்க, கணவன்மார்கள் இல்லை மனைவிமார்கள் கூட நீங்கள் செய்கிற உணவை கரெக்டாக பங்கு போட தான் பார்ப்பீங்களே தவிர மொத்தமாக அப்படியே இழக்க ரெடியாக இருப்பீங்களா? குழந்தை ஒரு வாய் எக்ஸ்ட்ரா கேட்குது, இல்லை கணவன் அதை மொத்தமாக சாப்பிட முயற்சிக்கிறாரு, இல்லை மனைவி அதை மொத்தமாக சாப்பிட முயற்சிக்கிறாருன்னா அதையே நம்மளால் விட முடியாது. புரியுதுங்களா? அதனால் இந்த முயற்சி திருவினையாக்கும்னா நீங்களே உட்காந்து யோசிச்சு பாருங்கள். முயற்சி என்ன உங்களை திருவினையாக்கிடுச்சு?
முயற்சி செய்தவங்களாம் எங்கே போனாங்க? இல்லை நீங்கள் முயற்சி செய்து என்ன பெற்றீங்க? திருவள்ளுவர் இந்த முயற்சியை சொல்லியிருப்பாரான்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். கட்டாயமாக சொல்லியிருக்க மாட்டார். உங்களுக்கு உங்களால் ஏதாச்சும் கொடுக்க சொன்னால் அதில் எந்த முயற்சியும் இருக்காது. உங்களை கண்டுபிடிக்க சொல்லி உங்களை கவனிக்க சொன்னால் அதில் எந்த முயற்சியும் இருக்காது. முயற்சியெல்லாம் மற்றவனோட நம்ம பெருசாகணும், எதனா நம்மகிட்ட எதனா ஒன்று அதிகமாக இருக்கணும் மற்றவனை விட. இதுக்கான முயற்சியை தான் நீங்கள் எடுக்கிறீங்க. எதையாச்சும் ஒன்று படிச்சுக்கிறீங்க, அதன் அடிப்படையில் உங்கள் வாழ்வை அடித்தளமிட்டுன்னு ஏதோ ஒரு பணத்தை சம்பாரித்து வச்சுக்கின்னு ஏதோ ஒன்று வீடையோ காரையோ மற்றவங்க மாதிரி பாலிஷாக வாழ்கிறதுக்கு தான் உங்களோட முயற்சியெல்லாம் இருக்குதே தவிர, சரி அதெல்லாம் அடைஞ்ச பிறகு ஏதாச்சும் ஒன்று ஏதாச்சும் கொடுக்கணும்ல. நம்ம இப்போ சாட்டிஸ்ஃபை ஆயிடுறோம். இப்போ நல்லா சாப்பிட்றோம், சாட்டிஸ்ஃபை ஆயிடுறோம். திருப்பி உங்களால் சாப்பிட முடியல. ஆனால் இந்த உலக செல்வங்களில் மட்டும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவலுக்கு வந்தாலுமே நம்ம திருப்பியும்னா அது எப்படி சரியாக இருக்கும்? நீங்கள் வச்சுட்டுருக்க எல்லாமே எல்லாருடையதுன்னு உங்களுக்கு தெரில. கொடுக்கறதுல முயற்சி இருக்கட்டும். அது பண்ண முடியுமான்னு பாருங்கள். அந்த முயற்சி உங்கள்கிட்ட இருக்கிறதுல இழக்கிறதுல முயற்சி செய்யுங்க. உங்கள் விருப்பங்களில் நிற்பது தான் முயற்சி. அதை உங்களால் பண்ண முடியுமா? உங்களுக்கு ஏதோ ஒரு தேவையாக இருக்கிறது, இறைவனை நம்புறது முயற்சி. அந்த முயற்சி உங்களால் செய்ய முடியுமானா முடியாது. உங்கள் அறிவு உங்களை இழுத்து அவசரத்தில் விட்டு அதை நீங்கள் சீக்கிரமாக முயற்சி செய்து முடிக்கணும் அப்படின்றத தான் நீங்கள் செய்துக்கிட்டே இருக்கீங்களே. அது பேர் முயற்சின்னு கௌரவம் வேறப்படுத்திக்கிறீங்க. அது பேர் ஈகோ. இங்கே எல்லாமே நீங்கள் சுற்றி பாருங்கள். உங்களை சுற்றி எல்லாமே சின்ன மண் ஒரு தொட்டியில் கொஞ்சோண்டு மண் போட்டு செடி வச்சா வளர்ந்துருது. நீங்கள் முயற்சியாக பண்ணின்னு இருக்கீங்க. அதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றுவீங்க. தண்ணி கூட உங்களுது இல்லை, ஏதோ வந்துச்சு வானத்துலேருந்து பூமியிலேருந்து வந்துச்சு. கொஞ்சோண்டு ஊற்றுறீங்க, அது வளர்ந்துருது. எங்கே வச்சாலும் வளர்ந்துருது. அது முயற்சி பண்ணின்னு இருக்கோம். விதை உன்னால் முடியும், நீ செய் அப்படின்னு சொல்லின்னு இருக்குமா விதை? இல்லை மண்ணு சொல்லுமா எழுந்திருப்பா உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லின்னு இருக்குமா? அதெல்லாம் ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ்ஸு. இப்போது நீங்கள் சாப்பிட்றீங்க, ஜீரணமாகி கழிவு வெளியாகுது. முயற்சி பண்ணி வெளியேற்றுறீங்களா இல்லை அதுவாக வெளியாகுதா? உங்களுக்கோட எல்லா விஷயங்களும் அதுவாக நடக்குது. இதில் அதுவாக நடக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியலையா? உங்களோட உடலே அதுவாக இயங்குது. நீங்கள் உடல் கொஞ்சம் நேரம் செத்தா மாதிரி ஆகட்டும்னா செத்துருமா? அது சாவாது. முயற்சி பண்ணி அந்த மாதிரி எதனா பண்ண வைக்க வேண்டியது தானே. உங்களோட முயற்சி எல்லாமே தலைக்கீழாக இருக்குது. அதை நீங்களே கவனித்து பாருங்கள். முயற்சி பண்ணி உங்கள் கண் தெரியாமல் வைக்க முடியுமா? உங்கள் கண் ஏன் அப்படியே தெரியுது? முயற்சி பண்ணி பார்க்குறீங்களா? அப்படியே திறந்தாலே தெரியுதா? உங்கள் காது அதுவாக கேட்குதா இல்லை முயற்சி பண்ணி கேட்டுன்னு இருக்கிறீங்களா? காதுக்கு சரியாக கேட்கணும் எல்லாமே அதுவாக நடந்தால் தானே நல்லா இருக்குது. முயற்சி பண்ணி நடக்கிறது இல்லை இங்கே எதுவும். நீங்கள் வச்சுன்னு இருக்க முயற்சி எல்லாம் இந்த உலகப் பொருட்களின் குவியல் தான். எல்லாருமே அதுக்காக தான் முயற்சி செஞ்சுன்னு இருக்கிறான். கொடுக்கறதுக்காக எவனுமே முயற்சி செய்யலை. நான் கொடுக்கணும், அதுவும் என்கிட்டே இருக்கிறத கொடுக்கணும்னு முயற்சி செய்யுங்க. நான் ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பித்து எல்லார்கிட்டையும் பிச்சை எடுத்து அந்த பிச்சையை கொடுத்து அதுலேருந்து நான் கொஞ்சம் பிச்சை எடுத்து சாப்பிடுவேன். அது கிடையாது கொடுத்தல். இருக்கிறத கொடுங்க. முடியுமா? இந்த முயற்சி செய்து பாருங்கள். இப்போது இந்த முயற்சி செய்தீங்கன்னா செல்வம் வரும் உங்களுக்கு. இந்த முயற்சி செய்யலைன்னா வறுமையாயிடுவீங்க. இது நல்லா இருக்குல்ல? இதுதான் திருவள்ளுவர் சொல்கிறது. இந்த முயற்சி செய்யுங்க. இதெல்லாம் யாராலையும் செய்யவே முடியாது. ஏன்னா எல்லாரும் வாய் தான் வச்சுருக்கோம். கொஞ்சம் பேசிப்போம். பேசினா நல்லா இருக்கும்ல. பேசிட்டு நான் இப்படி அப்படி அப்படின்னு பெயிண்ட் அடிச்சுட்டு போயிடுவோம். யாராலையும் இதெல்லாம் செய்ய முடியாது. செய்ய முடியும், சில மக்கள் இருக்கிறாங்க. என்னால் செய்ய முடியும், என் ஞான ஆசிரியரால் செய்ய முடியும். மற்ற எல்லா ஆன்மீகவாதிகளும் சும்மா வாந்தி தான் எடுத்துன்னு இருக்கிறாங்க. என்னால் செய்ய முடியும்னா நான் செஞ்சதுனால சொல்கிறேன். நிறைய பேர் செஞ்சுன்னு தான் இருக்காங்க, நம்மளுக்கு தெரியாது. இந்த டிவியில் பார்க்குற உங்களுக்கு காசு வாங்கிட்டு கற்றுக் கொடுக்குற எல்லா ஆன்மீகவாதிகளும் முயற்சி செஞ்சுன்னு இருக்கிறாங்க. அவங்களும் செல்வத்தை பெருக்குவதற்கு. முயற்சி என்பது இறைவனை நம்புவது, உங்கள் விருப்பத்திலே நிற்கிறது. எந்த முயற்சியும் செய்யாமல் இங்கே ஒட்டு மொத்தமாக பெருசாக ஒன்று இருக்குல்ல, அதை நம்பின்னு சும்மா இருக்கிறது. உங்களுக்கு எது சரியோ அது நடக்கும். நீங்கள் நடத்துறது எதுவுமே உங்களுக்கான சரி கிடையாது. நீங்கள் மற்றவங்ககிட்ட இருக்கிறதுனால உங்களுக்கான சரியை நீங்கள் மாற்றுறீங்க. உங்களுக்கான சரி அதுவாகவே நடக்கிறது. அந்த அதுவாக நடக்கிற முயற்சியில் நீங்கள் இருக்கிறீங்களான்னு பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்ல முடியுதான்னு பாருங்கள். கிருஷ்ணருக்கு சர்வமும் கிருஷ்ணருக்கு அர்ப்பணம்னு சொல்ல முடியுதான்னு பாருங்கள். எல்லா புகழும் இறைவனுக்குன்னு சொல்ல முடியுதான்னு பாருங்கள். எல்லாரையும் ஒத்துக்க முடியுதான்னு பாருங்கள். அவங்களுடைய ஆடைகளையும் மதங்களின் அடிப்படையிலும் வேலைகளின் அடிப்படையிலும்
எல்லாரையும் ஒத்துக்க முடியுதான்னு பாருங்கள். ஜாதியின் அடிப்படையும் நிறங்களின் அடிப்படையிலும் உங்களால் எல்லா மனிதர்களையும் பார்க்கும்பொழுது ஒத்துக்க முடியுதான்னு பாருங்கள். எல்லாருமே தீர்ப்பு இருக்குல்ல, அந்த தீர்ப்பெல்லாம் நீக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. உங்களுடைய மனப்பாடுகளை நீக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. உங்கள் மன ஓட்டத்தை நிறுத்துறதுக்கு முயற்சி செய்யுங்க. இந்த முயற்சி உங்கள் மேலே நீங்கள் முயற்சி செய்யுங்க. வெளியில் வந்து எந்த முயற்சியும் நீங்கள் செய்யணும்னு அவசியம் இல்லை. உங்களுடைய நினைப்பு தான் உங்கள் வாழ்வாகவும் உங்களுடைய வெளியில் இருக்க செயலாகவும் மாறின்னு இருக்கு. உங்கள் மனைவியை நல்லபடியாக நடத்துறதுல முயற்சி செய்யுங்க. உங்கள் கணவனை நல்லபடியாக நடத்துறதுல முயற்சி செய்யுங்க. எல்லார்கிட்டையும் கனிவாக பேசுறதுல முயற்சி செய்யுங்க. பொறுமையாக இருக்கிறதுல முயற்சி செய்யுங்க. இதெல்லாம் பண்ண முடியுமா உங்களால்? போன காசு சம்பாதிச்சு அதை பெருசாக ஆக்கி வச்சுக்கணும், அதை நல்லபடியாக வச்சுக்கணும், குடும்பத்துக்காக சேர்த்து வைக்கணும், இதை தான் நீங்கள் செய்கிறீங்க. அது பேர் முயற்சின்னு சொல்கிறீங்க. இது எப்படி முயற்சியாக இருக்கும்? நீங்கள் நல்லதுக்கான எந்த முயற்சியும் செய்யலை. வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றுறதுக்கான ஏதாச்சும் முயற்சி நம்ம செஞ்சுருக்கோமா என்ன? முயற்சி திருவினை ஆக்கும். முயற்சி உயர்ந்த விஷயத்தை நம்மக்கிட்ட கொண்டு வரும். என்ன முயற்சி? விருப்பங்களில் வாழ்வது, உங்கள் அறிவை பயன்படுத்தாமல் இருப்பது. உங்கள் அறிவைன்னா அந்த செயலை செய்யறதுக்கான அறிவை பயன்படுத்தாமல் இருக்கிறது. மற்றபடி உங்களுக்கு இந்த உலக இயக்கத்துக்காக கற்றுக் கொடுத்த அறிவை நீங்கள் மற்றவங்களுக்காக பயன்படுத்தி தான் ஆகணும். அதனால் வர பணத்தின் அடிப்படையில் நீங்கள் புகழ்ச்சி அடையாமலும் உங்களை பெருமைப்படுத்திக்காமல் இருக்கிறது. இதெல்லாம் நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். உங்களை கண்டுபிடிக்க நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். அப்போது திருவினை ஆக்கும். பெரிய உயர்ந்த விஷயத்தில் உங்கள் வாழ்வை எடுத்து செல்லும். கொடுக்கறதுல முயற்சி செய்கிறதில்ல, நல்ல வார்த்தை பேசுகிறதுல முயற்சி செய்கிறதில்ல, அடக்கமாக இருக்கிறதுல முயற்சி செய்கிறதில்ல, தன்னை அடக்கிறதுல முயற்சி செய்கிறதில்ல. வாயை திறந்தால் பேசினே இருக்க வேண்டியது தான். என்ன பேசுகிறோன்னு நம்மளுக்கு தெரியாது. இதுக்கெல்லாம் முயற்சி செய்யுங்க. உலகம் முயற்சி செய்து முயற்சி செய்து எவ்வளோ பர்சன்டேஜ் பீப்புள் வந்து வின் பண்ணியிருக்கான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சொற்பம், ரொம்ப சொற்பம். நான் முயற்சி செய்து அந்த அந்த சொற்ப பீப்புளால் தான் இன்னும் மனிதர்கள் வந்து முயற்சி செய்துன்னு இருக்கிறானுங்க. முயற்சி செய்து அவங்களுக்கு அவுட்கம் என்னவோ வேணும்னா பணம் வேணும், செல்வம் வேணும். அதுக்காக முயற்சி. உங்களை விட்டு போகிறதில் முயற்சி செய்யுங்க. கொடுக்கறதுல முயற்சி செய்யுங்க. இருக்கிறதெல்லாம் கொடுக்கறதுல முயற்சி செய்யுங்க. நல்ல வார்த்தை பேசுறதுல முயற்சி செய்யுங்க. உங்கள் வீட்டில் கனிவாக இருக்கிறதுல முயற்சி செய்யுங்க. உங்கள் வீடை சுத்தமாக வச்சுக்கிறதுல முயற்சி செய்யுங்க. உங்கள் குழந்தைங்க கிட்ட நல்ல வார்த்தை பேசுறதுல முயற்சி செய்யுங்க. கோபமே வராமல் இருக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. கோபம் வந்தாலும் அதை கவனிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. வெறுப்பாக இருந்தால் அதை கவனிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. வீட்டு வேலையெல்லாம் செய்யறதுக்கு முயற்சி செய்யுங்க. பணிவாக இருக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. கடவுளை நம்புறதுக்கு முயற்சி செய்யுங்க. இந்த எந்த முயற்சியும் செய்யாமல் செல்வத்துக்கு முயற்சி செய்து லாஸ்ட்டாக கடவுள் வந்து நம்மளை வந்து நல்லபடியாக வச்சுக்கணும். அப்பயும் அவர் உங்களுக்கு காற்று, மழை, வெயில், சோறு அதெல்லாம் கொடுத்துன்னு இருக்காரு. அதனால் முயற்சி திருவினையாக்கம்னா நல்ல விஷயத்தில் நீங்கள் முயற்சி செய்யணும். முயற்சி என்பது செயல்களால் அல்ல, உங்கள் மனதோடு நிற்கிறது முயற்சி. உங்களுடைய செயல்களால் செய்வது எல்லாமே உங்களுடைய மனவெறி, மன ஆட்டம், உங்களுடைய ஈகோவின் உச்சகட்ட ஆட்டம் தான் உங்களுடைய செயல்கள். செயலே செய்யக்கூடாதுன்னா சும்மா இருங்க, நீங்களே செயல் செய்வீங்க. சும்மா இருந்து பார்த்தா தெரியும்ல. விருப்பத்தை மனதில் வச்சுக்கிட்டு உங்கள் மேலே ஒரு பணி இருக்குதுல்ல, உங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு அதுவாகவே கொடுக்கப்பட்டிருக்குல்ல, அதை மட்டும் ஒழுங்காக செய்யுங்க. மற்றபடி இங்கே இருக்கிற பணம்லாம் ஒரு ஸ்பெக்குலேஷன். நீங்கள் வச்சுட்டு இருக்க ஒரு எண்ணம் தான் அது உண்மையாக இல்லை. நீங்கள் தான் ஒரு பொருளுக்கும் வேல்யூ ஆக்குறீங்க, ஒரு பொருளையும் வேல்யூ பண்ணுறீங்க. இப்போது நீங்கள் உங்கள் வீட்டில் குப்பை தொட்டி இருக்கும், குப்பைங்கள்லாம் இருக்குல்ல, குப்பை தொட்டியில் குப்பைங்கள்லாம் இருக்குல்ல, அதை கொடுத்தா 1 கோடி தரோன்னு யாருன்னா சொன்னாங்கன்னா அதுக்கு ஒரு வேல்யூ வந்துடும், அவ்வளோதான். புரியுதுங்களா? குப்பை தொட்டியில் இருக்க குப்பையை என்கிட்ட கொடுத்தீங்கன்னா 1 கோடினா அதுக்கு ஒரு வேல்யூ வந்துடும். அந்த மாதிரி தான் நம்ம எல்லாத்துக்கும் ஒரு வேல்யூ கொடுக்குறோம். ஆனால் எல்லாமே குப்பை தொட்டியில் இருக்கிற மாதிரி தான் வீட்டு உள்ளே இருக்குது, உங்கள் மனதுக்குள்ளே இருக்குது. நீங்கள் தான் அதுக்கு வேல்யூ தரீங்க. வேல்யூன்றது நீங்கள் மட்டும்தான். புரியுதுங்க? வேல்யூன்றது நீங்கள் மட்டும்தான். அது நீங்கள் யாருன்னு நீங்கள் கண்டுபிடிக்காத வரைக்கும் அது உங்களுக்கு தெரியாது. நான் எப்பயுமே இன்சஸ்ட் பண்ணுறது என்ன, நீங்கள் யாருன்னு கண்டுபிடிங்க, இதை தானே சொல்கிறேன். அதுதான் மிகப்பெரிய செல்வம். நீங்கள் யாரோ அதுதான் மிகப்பெரிய செல்வம். அந்த செல்வத்துக்கு ஈடு இணையாக இங்கே எதுவுமே இல்லை. அதுக்கு ஈடு இணையாக எதுவுமே கொடுக்க முடியாது. நம்ம வெளியில் இருக்க வைரக்கற்களும் வெளியில் இருக்க தங்க கட்டிகளையும் நம்ம வந்து உயர்ந்ததாக நினைக்கிறோம். ஆனால் உயர்ந்தது நீங்கள் மட்டும்தான். உங்களுக்குள்ளே அசையாமல் ஒன்று இருக்குது. உங்கள் மனம் அசைஞ்சிக்கிட்டே இருக்கும். அசைகின்ற மனதிற்கு பின்னாடி அசையாத ஒன்று இருக்குது, அசலம். அதான் நீங்கள். அது எப்பயுமே அசையாது. அது அசையா தன்மையுடையது. அந்த அசையாத ஒன்று நீங்கள் எப்போ பெறத்துக்கு
பெறுறதுக்கான முயற்சியை நீங்கள் செய்கிறீங்களோ அது பேர் தான் முயற்சி. மெய்யியல் சார்ந்த விஷயங்களை தான் திருவள்ளுவர் பேசியிருக்காரு. நீங்கள் உலகம் சார்ந்ததாக எடுத்து வச்சுக்கின்னு திருவள்ளுவர் சொல்லிட்டாரு, எங்கள் தாத்தா சொல்லிட்டாரு, எங்கள் ஆயா சொல்லிட்டாங்கன்னீங்கன்னா, செய்து பார்த்து நல்லா இருந்தால் பயன்படுத்திங்க. உங்களால் இந்த உலகப் பொருட்களால் எந்த சுகத்தையும் காண முடியாது. உங்களை நீங்கள் செம்மைப்படுத்தாமல் உலகப் பொருள் உங்களுக்கு சுகம் தராது. இந்த உலகப் பொருட்கள்லாம் உயிர் இல்லாமல் சும்மா நின்றுட்டுருக்குன்னு தானே நம்ம நினைக்கிறோம். இல்லை, எல்லாமே நம்மளுக்கு கூலி கொடுக்கறதுக்காக நிற்குது. நீங்கள் ஆசைப்பட்டு வாங்கின பொருட்கள் உங்களுக்கு மிகப்பெரிய துன்பத்தை தந்துடும். சும்மா அதுக்கு உயிரே இல்லைன்னு தான் அது திடப்பொருள் மாதிரி நின்றுட்டுருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அவைகள் நம்மளுக்கு மிகப்பெரிய மன ஓட்டத்தையும் மன பிரச்சனையும் யோசனைகளையும் கொடுக்கிறது. புதுசாக நீங்கள் ஒரு வண்டி வாங்கிட்டு வந்து ஒரு கார் வாங்கிட்டு வந்து வெளியே நிறுத்துறீங்க, அதை யாருன்னா தொட்ட போகிறாங்க, ஸ்க்ராட்ச் போட்டுற போகிறாங்க, வண்டி நிறுத்துகிறோம் பக்கத்தில் ஒழுங்காக நிறுத்துகிறோம், எட்டி எட்டி பார்த்துன்னு இருக்கீங்கல்ல. புரியுதுங்க, எட்டி எட்டி பார்த்து அப்படி தானே இருக்குது. எல்லா பொருளும் உங்களுடைய ஆற்றலை பிடுங்கக்கூடியதாக இருக்கிறது. அதுக்காக பொருள் வேணான்னு இல்லை, எல்லாத்தையும் இறைவனுக்கு சமர்ப்பணம் பண்ணிவிடுங்க. கிருஷ்ணருக்கு அர்ப்பணம் எல்லாம், அவ்வளோதான். கடவுள் குத்துருக்கார் காரு, அவர் பார்த்துக்கிட்டோம், நல்லபடியாக வச்சுக்கிட்டோம். கீழே ஊர்னா கீழே உருட்டோம் அப்படின்னு இருக்க முடியுமா? இதுக்கு முயற்சி செய்யுங்க. லேசான மனம் உங்களுக்கு வேணுன்றதுக்காக முயற்சி செய்யுங்க. நல்லதில் உங்களுடைய முயற்சி இருந்தால் நீங்கள் திருவினையாக்கப்படுவீர்கள், உயர்ந்த செல்வத்தை அடைவீர்கள். இல்லைன்னா உங்களுடைய வாழ்வு செல்வம் வச்சுருக்கவங்க நம்ம இந்த உலகத்தை நடத்துவதற்கான பொருள் வச்சுருக்கிறதுனால நம்ம செல்வந்தர்கள் இல்லை. நீங்கள் வச்சுருக்க பொருட்கள்னால நீங்கள் செல்வந்தர்கள் இல்லை, நீங்கள் தான் செல்வந்தர். அந்த கோர், அந்த சுயம்தான் செல்வம். அதை பெற்றவன் தான் செல்வந்தன். புரியுதுங்களா? உங்களை நீங்கள் பெற்றுட்டீங்கன்னா நீங்கள் தான் செல்வந்தர். ஏன்னா அதுக்குள்ளே எல்லாமே இருக்குது. அதுக்குள்ளே எல்லாமே இருக்குது. நீங்கள் நினைக்கிற தங்கமும் வைரமும் அதுக்குள்ளே இருக்குது. அதில் நீங்கள் அந்த விருப்பத்தை நுழைச்சிங்கன்னா அது உங்களுக்காக படைக்கப்படும். இது இந்த உலகம் ஒத்துக்காது, இது ஒரு மாயாஜாலமாக இருக்குதுன்னு உங்களுக்கு தோணட்டும். நான் சொல்கிறது உண்மை. இல்லை அப்படிலாம் ஒத்துக்க முடியாது, நான் உலகம் சொல்கிற முயற்சியிலே ஈடுபட்டுக்கிறேன்னாலும் அதை பற்றி எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இது திருவள்ளுவரை நான் சந்தித்த பொழுது திருவள்ளுவர் எனக்கு சொன்னது, நான் கேட்டது. இதுதான் கரெக்டானு கேட்டால் அவர் கரெக்டுன்னாரு. அந்த உங்ககிட்ட சொல்லின்னு இருக்கேன். அதனால் இதெல்லாம் கொஞ்சமாச்சு சிந்தித்து பாருங்கள். முயற்சி நல்ல காரியங்களில் இருக்கட்டும். வார்த்தைக்கு உருவம் கிடையாது. நீங்கள் வார்த்தையால் உங்கள் வாழ்க்கையை வார்த்து கொண்டு இருக்கிறீர்கள்னு புரியட்டும். பேசும்பொழுது கவனமாக பேசுங்க. நல்ல வார்த்தை பேசணுமேனு முயற்சி செய்யுங்க. கவனமாக இருக்கிறது தான் முயற்சி. கவனமாக இருந்தீங்கன்னா முயற்சி, அவ்வளோதான். கவனமாக இருக்கும் போது தான் நீங்கள் கவனித்து செயல்களை செய்யும் பொழுது தான் உங்களுக்கு புரியும் அதுதான் முயற்சின்னு. அதுதான் உங்களுக்கு உயர்ந்த வாழ்க்கையை தரும், நல்வாழ்வை அளிக்கும். புரியுதுங்களா? இல்லைன்னா நீங்கள் செய்கிற இந்த உலக செல்வங்களுக்கான முயற்சி எல்லாமே உங்களை வறுமையில தான் ஆழ்த்தும். உங்கள்கிட்ட இருக்கும், பயன்படுத்த முடியாது. பயன்படுத்த முடியாத நிலையில் அது வச்சுக்கும், வேறு ஒன்றும் கிடையாது. உங்கள்கிட்ட எல்லாம் இருக்குது, ஆனால் எதுவுமே செய்ய முடியாது, சும்மா தான் படுத்துன்னு இருக்கணும்னா எப்படி இருக்கும்? அதுதானே மிகப்பெரிய வருத்தம். உங்கள்கிட்ட ஒன்றுமே 10 ரூபா தான் இருக்குது, ஆனால் 10 ரூபா செலவு செய்ய முடியுன்றது தானே பெரிய விஷயம். என்னால் அந்த 10 ரூபா நடந்து போய் எதுனா வாங்கி சாப்பிட முடியுன்றது தான் பெரிய விஷயம். என்கிட்ட 10,000 கோடி இருக்குது, ஆனால் நான் சும்மா தான் உட்காந்து படுத்துன்னு இருக்கணும். சுகர் இருக்கும், பிபி இருக்கும். ஏன் சுகரு பிபி நோயெல்லாம் உங்களுக்கு வருது? ஏன் நம்ம என்ன அவ்வளோ தப்பாக பண்ணிட்டோம்? இல்லையே, எல்லாருக்கும் சுகரு பிபி, அந்த நோய் இந்த நோய், ரத்த கொதிப்பு, கொலஸ்ட்ரால், இதெல்லாம் ஏன் வருது? ஏன்னா மற்றவனோட சாப்பாடுலாம் நம்ம சாப்பிட்னு இருக்கோம்னு அர்த்தம். புரியுதுங்க? இதுங்களாம் ஏன் வருதுன்னா அதிகப்படியான சத்து நம்மகிட்ட இருக்கிறதுனால அது என்னவா மாறுதுன்னு தெரியல, அதனால நோயா மாறுது. இதெல்லாம் கேட்கறதுனால நம்ம தப்பாக இருக்கிறன்றதுக்காக சொல்லலை, உங்களோட சிந்தனைக்கு சொல்கிறேன். இப்போ மற்றவங்க சாப்பாடு சாப்பிட்றப்ப நான் சாப்பாடே சாப்பிடக்கூடாதா, கரெக்டாக தான் சாப்பிட்ணுமா அப்படின்னு? அப்படி இல்லை. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்கறத கூட இறைவன்கிட்ட பொறுப்பேற்பு எடுத்துட்டு சும்மா இருங்க, அதுவாகவே நிகழ்ந்துடும். உங்களோட எண்ணங்களால் கொடுக்காதீங்க. புரியுதுங்களா? அதெல்லாம் ஈகோவாக மாறிடும். சும்மா இருங்க, எல்லாமே உங்கள் மேலே அதுவாகவே நிகழும். நிகழ்வதற்காக காத்திருப்பது முயற்சி. செடி வளருவதற்காக காத்துன்னு இருக்கீங்கள்ல, ஒரு தென்னங்கன்றை வச்சுட்டு 10 வருஷம் வெயிட் பண்ணுறீங்கள்ல, அந்த மாதிரி உங்களுடைய நினைப்பு மலருவதற்காக பொறுத்து கொண்டு இருங்கள்.
அது பேர் முயற்சி. இறைவனையே சதா காலம் நம்பிக்கொண்டிருப்பது முயற்சி. இந்த உலகத்தரமாக இந்த குறளை எடுத்துக்கிட்டோன்னா, எல்லா வேதங்களும் இந்த குறள் சொல்கிறது வந்து எல்லா வேதங்களும் தப்புன்னு சொல்லும். அப்போது எல்லா வேதங்களையும் தப்புன்னு சொல்லிடணும் இந்த குறளுக்கான பொருள் எடுத்துக்கினா. எல்லா வேதங்களும் என்ன சொல்லுது, எல்லா ஞான மக்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, கொடுங்க, நல்லா இருங்க, அது நற்பண்புகளை வளர்த்துக்குங்க, பொறுமையாக இருங்க, அன்பாக இருங்க அப்படின்றதெல்லாம் வரவே இல்லையே இதில். வேதங்கள் வேறு ஏதோ சொல்லுது, அப்போ திருக்குறள் வேறு ஏதோ சொல்லுமா? திருவள்ளுவருக்கு வேறு வேலையே இல்லையா? அப்படின்னு தான் நம்ம யோசித்து பார்க்கணும். அதனால் முயற்சி திருவினையாக்கும்னா தயவுசெய்து நல்லதில் உங்களோட முயற்சியை வச்சுக்கோங்க. உங்களுடைய செயல்கள் எல்லாமே உங்களுடைய நினைப்பால் அதுவாக நடக்கிறது, நீங்கள் நடத்துறது இல்லை. நீங்கள் ஒரு நினைப்பை வச்சுக்கோங்க, அது நடக்கிறத பார்ப்பீங்க. கொஞ்சம் பொறுமையாக இருந்து ஒரு வாட்டியாச்சும் அதை செய்ய விடுங்க, அது இஷ்டத்துக்கு. புரியுதுங்களா? அப்போது நீங்கள் யாருன்னு கண்டுபிடிக்க முடியும் உங்களால். நான் சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் சிரமமான விஷயம், ஒத்துக்க முடியாத விஷயம், இதெல்லாம் செய்ய முடியுமான்னு நினைக்கிற விஷயமா தான் இருக்கும். ஆனால் இதெல்லாம் உங்களால் செய்ய முடியும். இப்போ நான் இதெல்லாம் பேசுகிறேன்ல, இதை எப்படி நான் மக் பண்ணி பேச முடியாது. இதை நான் வாழ்ந்தால் தான் உங்ககிட்ட பேச முடியும். இப்போ நான் ஒரு டெய்லி பேசுகிறேன், நீங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை குறித்து பேசணுன்னா அதை குறித்து ஆழ்ந்து உங்களுக்கு ஒரு புரிதல் இருந்தால் மட்டும்தான், அதை உணர்ந்திருந்தால் மட்டும்தான், அந்த வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்தால் மட்டும்தான் அதை பற்றி பேச முடியும். இப்போது நீங்கள் ஏதோ ஒரு வியாபாரம் பண்ணுறீங்கன்னா அந்த வியாபாரத்தை பற்றி பேசுங்கன்னா உங்களால் பேச முடியும். ஏன்னா அதை பற்றியான விஷயங்களை நீங்கள் அதை வாழ்ந்ததுனால பேசுகிறீங்க. அப்போ தான் அதை பற்றியான எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியும். நான் பேசுகிறது நம்மளை பற்றி, மெய்யியல் சார்ந்ததை பற்றி. புரியுதுங்களா? அதனால் முயற்சி திருவினையாக்கணும்னா, என்கிட்ட 1 கோடி இருக்குது, 90 லட்சத்தை யாருன்னா கொடுக்கலான்னு முயற்சி பண்ணுறேன்னு முயற்சி செய்யுங்க. செய்து பாருங்கள். இந்த முயற்சி உங்களை பெரிய வாழ்க்கைக்கு கொண்டு போகும். என்கிட்ட 10 லட்சம் இருக்குது, 10 லட்சத்தை வட்டியே இல்லாமல் நான் கொடுக்க போகிறேன், மாதம் 10,000 வாங்கிக்கிறேன் அப்படின்லாம் உங்களால் பண்ண முடியுமானா முடியாது. அந்த முயற்சியெலாம் உங்களால் செய்ய முடியாது. பணம் சேர்க்கறதுக்கான முயற்சிகளும் பணத்தை விருத்தி பண்ணுவதற்கான முயற்சியும் லாபம் ஈட்டுவதில் தான் உங்கள் முயற்சி இருக்கிறது. ஆனால் இந்த உலகம் லாபம் ஈட்டுவதற்காக முயற்சி செய்து, ஆனால் இந்த வாழ்வு அவங்கள நஷ்டமடைய வச்சிருது. நீங்கள் நம்மளுக்கு ஏன் முயற்சி செய்தால் வின் பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோன்னா, முயற்சி செய்து வின் பண்ணவங்க இருக்காங்கல்ல, அவங்க மொத்தமாகவே 10 பேர் தான். ஆனால் முயற்சி செய்து தோற்று போனாங்கல்ல, அவங்க 1 கோடி பேர். நம்ம நெகட்டிவ் பாசிட்டிவ்லாம் வச்சுன்னு இருக்கிறோம்ல, நெகட்டிவாக பார்க்கக்கூடாது அப்படி இப்படின்னு. உங்களுக்கு எல்லா விதமான தேவையுமே இங்கே ஈஸியாகவே பூர்த்தி ஆகிடும். நீங்கள் ஏதோ ஒன்று ஆகணும்னு விரும்புனீங்கன்னா விருப்பத்தோடு நிறுத்துங்க. செயலாக மாற்றுறதுக்கு நீங்கள் எதுவும் பண்ண வேணாம். விருப்பத்தோடு நிறுத்துனீங்கன்னா செயல் உங்கள் கண்ணு முன்னாடி வரும்போது செயல்படுங்க. அதற்கான தூண்டுதல் வரும்போது செயல்படுங்க. அதற்கான வழி அதுவே எடுத்துன்னு வரும். ஆனால் அதுக்கு நீங்கள் மன அடக்கம் பெற்றவராக இருக்கணும். இதெல்லாம் சீக்ரெட் புக்கில் சொல்லியிருக்காங்களே, இதெல்லாம் அப்பயே சொன்னாங்களே அப்படின்னா, சீக்ரெட் புக்கில் இதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அதுக்கான பேஸ் அமைக்கலை, அவங்க அடித்தளம் அமைக்கலை. உங்கள் மன கட்டுப்பாடு இருந்தால் மட்டும்தான் விருப்பங்களில் உங்கள் வாழ்வு அமைக்க முடியும். நீங்கள் உங்கள் மனதை எங்கேயே திறந்து விட்ட நாய் மாதிரி சுற்றினே இருந்தது, எல்லாத்துலேயும் மேய்ஞ்சின்னு எல்லார் பற்றியும் குறை பேசின்னு, அவன் தப்பு, இவன் தப்பு, இவன் சரி, இல்லை இவன் நல்லவன், இவன் கெட்டவன், இப்படின்னு எல்லா விதமான தீர்ப்புகளுக்கும் உள்ளாக்கப்பட்டு உங்களுக்குள்ளே இருக்க சத்தை வீண் பண்ணினே இருந்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே கிடைக்காதுங்க. உங்களை கட்டுப்படுத்துறதுல முயற்சி பண்ணுங்கள். உங்களை அடக்கமாக வச்சுக்கிறதுல முயற்சி பண்ணுங்கள். உங்கள் மனதை வெளியிலே விடாதபடிக்கு உங்களை முயற்சி பண்ணுங்கள். இதெல்லாம் எவ்வளோ கஷ்டமான முயற்சி. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீ. முதலில் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், இந்த உலகம் உங்களுக்கு சும்மா கொடுக்கப்படும் அப்படின்னு வேதத்தில் இருக்குது. தேவனுடைய ராஜ்யம்னா ஒன்றும் கிடையாது, உங்களுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குல்ல, அது என்னென்னு கண்டுபிடிங்கன்னு சொல்கிறாங்க. வேறு ஒன்றும் இல்லை. உங்களுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குல்ல, செத்து போனால் ஒன்று போயிடுது இல்லை, அது இப்போவே என்னென்னு கண்டுபிடிச்சிருங்க. மொத்ததெல்லாம் உனக்கு ஃப்ரீப்பா அப்படின்றாங்க. மொத்தமும் ஃப்ரீ. ஏதோ ஒரு வழியில் எல்லாமே உங்களுக்காக பூர்த்தி செய்யப்படும். இதெல்லாம் நம்ப முடியாத மாதிரி தான் இருக்கும். நானும் நம்பலை தான். ஆனால் நடக்கும் போது நான் பார்த்தேன். நம்ம மனசு நம்பாது அவ்வளோ சீக்கிரத்தில். ஏன்னா நம்ம மனம் நம்மளுடைய இந்த உலகத்தை சார்ந்து வாழ்ந்து வாழ்ந்து பழகி, உழைச்சாதான் வேர்வை சிந்தினாதான் பணம் வரும். நான் என்ன சொல்கிறேன்னா, உள்ளுக்குள்ளே வேர்வை சிந்துங்க. உள்ளுக்குள்ளே உங்களுடைய விருப்பத்தை கட்டமைக்கிறதுல கவனமாக இருங்க, முயற்சி செய்யுங்க. உள்ளுக்குள்ளே வேர்வையே வராது. ஆனால் அந்த உங்களோட விருப்பத்தை கட்டமைச்சு அதை பாதுகாத்து, எப்படி ஒரு கோழி அடகாத்து குஞ்சை உருவாக்குதோ அதுபோல் உங்களுடைய விருப்பங்களை பாதுகாத்து நீங்கள் அதனுடைய பிரதிபலனை பெறுங்கள். இதெல்லாம் மனம் ஒத்துக்கவே ஒத்துக்காது. ஏன்னா நம்ம இந்த உலக ரீதியாக வாழ்ந்து
வாழ்ந்து வாழ்ந்து இந்த உலகம் எப்படி இயங்குதோ அப்படி இயங்கி இயங்கி பழக்கப்பட்டு இதெல்லாம் கொஞ்சம் கூட அதால் ஒத்துக்க முடியாது. ஆனால் ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லையாச்சும் இது முயற்சி பண்ணி பாருங்கள். உங்களை சதா காலமும் கவனித்து பாருங்கள், நீங்கள் என்ன மாதிரி இயங்குறீங்கன்னு. நீங்கள் எதன் அடிப்படை நீங்கள் எப்படி இயங்குறீங்கன்றது தப்பு கிடையாது, ஆனால் எப்படி இயங்குறோன்னு தெரிஞ்சிக்காமல் இருக்கிறது தப்பு. நீங்கள் என்ன மாதிரி ஆனாலும் இயங்கின்னு போங்க. அசிங்கமாவோ நல்லாவோ இல்லை தப்பாவோ சரியாவோ எப்படியாச்சும் உங்கள் மனம் இருக்கட்டும். ஆனால் மனம் என்ன வாசனையில் இயங்கி கொண்டிருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இதுக்கான முயற்சியை செய்தீங்கன்னா உங்கள் முயற்சி திருவினை ஆக்கும், உங்களை உயர்ந்த இடத்துல போய் சேர்க்கும், செல்வங்களை கொடுக்கும். புரியுதுங்களா? இங்கே எல்லாமே அப்படி தானே இருக்குது. கண்ணை திறந்து பாருங்கள், இங்கே எல்லாமே அப்படி தான் இருக்குது. திடீர்னு எல்லாமே உருவாகுது. திடீர்னு கால சூழல் மாறுது. திடீர்னு பனி வருது, திடீர்னு வெயில் வருது. எல்லாமே திடீராக அதுவாக நடக்குது. யாரும் சூரியனை நகர்த்தலை. 100 பேர் சேர்ந்து வாப்பா அப்படின்னு சொல்லி 100 பேர் போய் நகர்த்தி வைக்கல. புரியுதுங்களா? மழை வரணுன்னா யாரும் மோட்ரு போடல, அதுவாக நடக்குது. இங்கே உங்களை சுற்றி நீங்கள் சாப்பிட்ற உணவுப் பொருட்களே அதுவாக தான் வளரணும். நீங்கள் என்ன தான் உரம் போட்டு வளராத செடிங்களும் நிறைய இருக்குது. உரம் போடாமல் வளர்கிற செடிங்களும் நிறைய இருக்குது. சும்மா நீங்கள் தக்காளி கரைச்சிட்டு கீழே ஊற்றுற தண்ணியில் தக்காளி செடி வளரும், அதுக்கு எந்த உரமும் கிடையாது. புரியுதுங்களா உங்களுக்கு? நீங்கள் சாப்பிட்ற பொருளே சும்மா அதுவாக வளருது, எந்த முயற்சியும் இல்லாமல். அதை சாப்பிட்டுக்கிட்டு நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா நல்லாவா இருக்கும்? எல்லாம் விருப்பத்தின் அடிப்படையில் அமையுது. அதனுடைய விருப்பம் அதனுடைய விதையில் இருக்குது. அது தக்காளியாக வரணுன்ற விதை, அந்த விருப்பம் அந்த விதையிலே இருக்குது. அந்த விருப்பம் தக்காளியாக வந்துடும், அவ்வளோதான். ஆனால் இதை மட்டும் மனித மனம் ஏற்க மறுக்குது. குரானில் ஒரு வசனம் இருக்குது. கடவுள் வானவர்கள்கிட்ட, அதாவது இந்த 5 பூதங்கள்கிட்ட சொல்கிறாராம், நான் என்னுடைய பிரதிநிதியை நான் உருவாக்கப் போகிறேன்னு. அப்போ இந்த காற்று மழை வெயில் எல்லாம் சொல்கிறாங்களாம், பூமியில் குழப்பம் விளைவிக்க போகிறவங்களையா நீங்கள் உருவாக்க போகிறீங்க அப்படின்னு இந்த 5 பேரும் சேர்ந்து சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் தான் நல்லா தானே உங்களை வணங்குறோம், எல்லாமே பண்ணுறோம், ஆனால் நீங்கள் எதுக்கு இன்னொரு பிரதிநிதியை உருவாக்கணும்? பூமியில் அவங்க தான் குழப்பத்தை ஏற்படுத்துவாங்க அப்படின்னு. அது கடவுள் சொன்னாராம், நீங்கள் அறிந்ததை விட நான் அதிகம் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு. இந்த காற்று மழை வெயில் எல்லாமே எதுக்கு பூமியில் ஒருத்தன் குழப்பம் விளைவிக்கிறதுக்காக எதுக்கு ஒருத்தனை படைக்கிறீங்கன்னு கேட்கும்போது கடவுள் சொல்லியிருக்காரு, உங்களை விட நான் அதிகம் அறிந்தவன். அதனால தான் கடவுள் என்ன கட்டளை அவங்களுக்கு இட்டிருக்காரு அப்படின்னா, இட்டிருக்காரோ நடந்ததோ நடக்கலையோ வேதத்தில் இருக்குது சொல்கிறேன், இந்த 5 பூதங்களும் மனிதர்களுக்கு பணிஞ்சு நடக்கணும். ஏன்னா நம்ம இறைவனோட பிரதிநிதி. இங்கே ஒன்று வெளியில் இருக்குல்ல பெருசாக, அது நம்மளுக்குள்ளேயும் இருக்குது. அதுக்காக இந்த 5 பூதங்களும் நம்மளுக்கு கட்டுப்பட்டாகணும். அது உங்களுக்கு கட்டுப்படுது. 5 பூதங்கள் ஸ்டேபிளாக இருக்கிறதுனால தான் இந்த உடம்பு நிற்குது. நீங்கள் செய்கிற செயல்களுக்கு ஏற்றாற் போல், நீங்கள் செய்கிற முயற்சிகளுக்கு ஏற்றாற் போல் இந்த 5 பூதங்கள் உங்களுக்கு கூலி கொடுத்து விடும். அதனால் முயற்சிலாம் கஷ்டமான முயற்சி செய்யணும். கொடுக்கறதுல முயற்சி, கனிவாக பேசுறதுல முயற்சி, நம்மளை பாதுகாக்கிறதுல முயற்சி, உங்கள் மனதை பாதுகாக்கிறதுல முயற்சி, உங்களுடைய எண்ணங்களில் முயற்சி, உங்களுடைய விருப்பங்களில் முயற்சி, செயல் தன்னால் நடந்துடும். புரியுதுங்களா? அதனால் தயவுசெய்து இந்த மாதிரி புரிஞ்சுங்க. முயற்சி திருவினையாகணும்னா நீங்கள் செய்கிற முயற்சியெல்லாம் கொஞ்சம் அளவிட்டு பாருங்கள். என்ன முயற்சி செய்துட்ருக்கோம், என்ன மாதிரி நம்ம இயங்குகிறோம், ஒவ்வொருத்தரை பற்றியான கருத்துக்கள் என்னவா இருக்குதுன்னு தெரிஞ்சுங்க. அதை மாற்றிக்காதீங்க, உங்களால் மாற்ற முடியாது. அதை நீங்கள் தப்பாக இருந்தால் தப்பாக இருக்கிறன்றதை தெரிஞ்சுக்குங்க, அவ்வளோதான். அதுதான் முயற்சி. அப்படி பண்ணி பாருங்கள், நீங்கள் மிகப்பெரிய வாழ்வை பெறுவீர்கள். நம்ம வச்சுருக்க செல்வங்கள் இருக்குல்ல, அதை விட இது பெருசு. இதுக்கு ஈடு இணையே இல்லை. இதுக்கு ஈடு இணையாக எதையுமே தர முடியாது. இதுதான், இது மட்டும்தான் இங்கே இருக்குது. அதே மாதிரி உங்களுக்குள்ளே இருக்கிறதும் அது மட்டும்தான். அதுக்கு ஈடு இணையே எதுவுமே கிடையாது. அது ஒரு பேரானந்தம். ஆனந்தம் கிடையாது, பேரானந்தம். அது உங்கள்கிட்ட தான் இருக்குது. அதை பெறுவதற்கான முயற்சியை இதெல்லாம் செய்யுங்க. நீங்கள் சாப்பிட்டுட்டு உங்கள்கிட்ட நிறைய இருந்துச்சுன்னா கொஞ்சமாக கொடுங்க, நீங்களாகவே கொடுங்க. அந்த யாரோ ஒருத்தருக்கு ட்ரஸ்ட்டுக்கு போட்டால் ஒரு 10 பென்சில் வாங்கி கொடுத்துருவாரு, அவர் தயிர் சாதம் போட்டுருவார், அதெல்லாம் வேணாம். உங்களால் முடிஞ்ச சாதாரண மனிதர்களுக்கு கொடுங்க. உங்கள் வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு கொடுங்க. சாதாரணமாக உங்களுக்கு உதவி செய்கிறாங்களா, அவங்களுக்கு உதவி செய்யுங்க, அவ்வளோதான்.
உங்களுடைய உதவிகள் அவங்களுக்கு பெரிய பயனுள்ளதாக மாறும். இப்போ நான் வந்து எனக்கு உதவி செய்யுங்க நான் சொல்கிறேன், யார் யாருக்கும் என் கண்ணு தெரியாதவங்களாம் உதவி செய்யுங்கன்னு தான் நான் சொல்கிறேன். புரியுதுங்களா? உங்ககிட்ட இருக்குது கட்டாயமாக, இல்லைன்னு மட்டும் நினைக்காதீங்க. இல்லைன்னா நல்ல வார்த்தையை மட்டும் பேசுங்க, உங்கள் வாழ்வு நல்லதாக மாறிடும். உங்கள் வாயிலேருந்து நல்ல வார்த்தை மட்டும் தான் வரணும். நல்ல வார்த்தை வரலனாலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நம்மளுக்கு நல்ல வாழ்க்கை வரப்போகிறது இல்லைன்னு. எந்த சூழல் வேணாலும் இருக்கட்டும், வாழ்க்கை எவ்வளோ வேணாலும் நெருக்கட்டும், வெளி சூழல் எவ்வளோ வேணுமானாலும் துன்பமான செய்திகள் உங்கள் காதில் போட்ட கவலையப்படக்கூடாது. நல்லது நடக்கும், என் இறைவன் என்னுடன் இருக்கிறான் அப்படின்றதுல முயற்சியாக இருங்க. கடவுளை நம்புறதுல முயற்சி வச்சுக்கோங்க. உங்களோட இயக்கங்கள் எல்லாம் தன்னால் நடக்கக்கூடியது. புரியுதுங்களா? முடி தன்னால் வளருதா, நீங்கள் வளர்த்துன்னு இருக்கிறீங்களா? யாராச்சும் சொட்டையாயிட்டு ஏதாச்சும் தேங்காய் எண்ணெய் போட்டு முடி வளர்த்து பார்த்துருக்கீங்களா? வளராது. முடி வளராதுன்னா வளராது. எல்லாமே உங்ககிட்ட இருக்கிறது எல்லாமே தன்னால் நடக்குது. ஆனால் நீங்கள் முயற்சி வந்து செல்வத்தை பெருக்கிறதுக்கு அப்படி இப்படின்னு எதையா ஒன்று ஸ்பெக்குலேட் பண்ணின்னு யாருன்னா எதனா சொன்னதை, இந்த உரை எழுதினவங்க மிக 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 மலிவாக எழுதியிருக்கிறாங்க. ஆஃபரில் எழுதிட்டாங்க போல். ஆஃபரில் ரொம்ப கம்மி காசில் பொருட்கள் கிடைக்கும்ல, அந்த மாதிரி ஆஃபரில் எழுதி வச்சுருக்கிறாங்க. ரொம்ப மலிவான விலையில் அந்த அர்த்தத்தை எழுதிட்டாங்க. திருவள்ளூரை அவரை குறைச்சி எடை போட்டிருக்காங்க அவங்க. அவர் கூட கொஞ்சம் வருத்தத்தில் தான் இருக்கார், அவர்கிட்ட பேசும்போது சொன்னார். புரியுதுங்களா? அதனால் இப்படி முயற்சி செய்து பாருங்கள், உங்களுடைய முயற்சி திருவினை ஆகும். முயற்சியின்மை இம்மை புகுத்திவிடும். நல்லதில் முயற்சி நல்லது. முயற்சின்றதே தெளிவாக புரிஞ்சுக்கணும். முயற்சின்றதே எதுவுமே செய்யாமல் பார்க்கறது தான். புரிஞ்சுங்க, எதுவுமே செய்யாமல் பார்க்கறது. பார்க்கும் பொழுது இந்த உங்களுடைய அறிவு உங்களை கிண்டும். இந்த அறிவு உங்களுடைய அவசரத்தை ஏற்படுத்தும். அதை செய்து முடிச்சுக்கணுன்ற அவசரத்தை ஏற்படுத்தும். ஆனால் நீங்கள் சும்மா இருக்கணும். இதில் முயற்சி செய்யுங்க. பேசுறதுல முயற்சி, கேட்கறதுல முயற்சி, கொடுக்கறதுல முயற்சி, நல்லதில் முயற்சி. முயற்சின்றது நீங்கள் எதுவுமே செய்யாமல் இறைவனிடத்தில் பொறுப்பேற்படுத்தி விட்டு மகிழ்ந்து களி கூறுதல் தான். நீங்கள் சந்தோஷமாக இருங்க, எது பற்றியும் கவலைப்பட வேணாம். ஏன்னா இங்கே நீங்கள் கவலைப்பட்டு ஒன்றும் ஆகாது. ஏன்னா நீங்கள் கவலைப்படுறதுக்கான ஆளும் நீங்கள் கிடையாது. இங்கே எல்லாம் உங்களுக்கு ஃப்ரீ. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு வேணால் முயற்சி பண்ணி பாருங்கள். புரியுதுங்களா? உங்களை கண்டுபிடிக்கணுன்றதுக்கான பாதை தான் இது. உங்களை கட்டுப்படுத்துறதுக்கான முயற்சி தான் உங்களை கண்டுபிடிக்கிறதுக்கான வழி. இங்கே ஆன்மீகவாதிகள் எல்லாமே எதேதோ சொல்லிட்டு போகிறாங்கல்ல, அதெல்லாம் உங்களுக்கு எந்த விதத்துலையும் பயன்படாது. நீங்கள் உங்கள் மேலே வேலை செய்யாத வரைக்கும், தியானம் அது இது அப்படி இப்படின்னு ஓடின்னு இருக்கிற வரைக்கும், சாமி இது அப்படி சர்ச்சு புக்கு எதுவுமே உங்களுக்கு பயன்படாது. நீங்கள் உங்களே ஒரு ஸ்பெக்குலேட் பண்ணிக்கிறீங்க, அவ்வளோதான். அதனால் உங்களுக்கு எந்த நன்மையும் கிடையாது. நீங்கள் ஏதோ ஒரு செயல் செஞ்சுன்னு இருக்கீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த செயல் செய்யுதில்ல, ஏதோ ஒன்று காரணமாக இருக்குல்ல, செயல் செய்கிறதுக்கு எல்லாத்துக்கும் காரணமாக உங்களுக்குள்ளே ஒன்று இருக்குல்ல, அதுவாக நீங்கள் மாறாத வர, அதுதான் நீங்கன்னு தெரிஞ்சிக்காத வரைக்கும் நீங்கள் தேடினே இருப்பீங்க. எதையோ முயற்சி பண்ணி தேடி எதையோ தேடினே இருப்பீங்க. ஆனால் அந்த தேடுறதே தேடின்னு இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்கள் எதையோ தேடுறீங்களா, அதுவே நீங்கள் தான். அது எங்கேயோ போய் ஜீவ சமாதியில் யாரோ செத்த ஜீவ சமாதி இங்கே இருக்கிற இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறதுலே உயர்ந்தது இறைவனை தவிர வேறு எதுவும் கிடையாது. ஜீவ சமாதி அடைஞ்சு செத்துட்டார் அவர், செத்துட்டோம். ஜீவ சமாதிக்கு போனால் என்ன கிடைக்குமா போது? உங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது. சரி, போயிட்டு வந்தீங்களா, என்ன கிடச்சிது? ஒன்றும் கிடைக்கல. அதை ஏன் ஒத்துக்க மாட்டீங்க? திருப்பி ஏன் போகிறீங்க? உங்களுக்கு ஏதோ பிரச்சனை, கடவுள்கிட்ட போய் சொன்னேன், கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், அதை பண்ண இதை பண்ண, நிறைய விஷயங்கள் நடக்காமல் தானே இருக்குது. ஏன் ஒத்துக்க மாட்டீங்க? அங்கே போனால் நடக்க மாட்டேங்குது, ஏன் ஒத்துக்க மாட்டீங்க? ஏதோ ஒன்று 2 1 3 நடந்துச்சு, அதனால நடந்துச்சுன்னு நினச்சிக்கிறீங்க. அதுவும் கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் முருகர்கிட்ட பேசலை, ஏசுகிட்ட பேசலை, உங்களுக்குள்ளேயே பேசின்னு வந்துட்டீங்க. அதான் நடந்தது. புரியுதுங்களா? அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், தியான பீடத்துக்கு போகிறேன், எங்கன்னா போங்க, உங்களுக்கு எதனா நடக்குதா இல்லையா? ஏன் எப்பவுமே வெறுப்புலையும் மனம் வெம்பி போயிருக்கு? ஏன் சமாதானமாக இல்லை உங்கள் மனம்? அதான் போயிட்டு வந்துட்டீங்களே ஜீவ சமாதிக்கு. இறைவன் தான் பெரியவன், மற்றவங்கெல்லாம் சிறியவர்கள் தான். யாரும் இங்கே உயர்ந்தவர்கள்லாம் கிடையாது. அவன் தான் உயர்ந்தவன். இதில் உங்கள் முயற்சி வச்சுங்க. புரியுதுங்களா? உலக பொருட்களை தாராளமாக உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்திற்காகவும் முடிஞ்சால் மற்றவங்களுக்கும் பிச்சை போடுங்க.
இல்லைன்னா அதையும் செய்யாதீங்க. நீங்கள் எதை செய்தாலும் செய்யலனாலும் இங்கே எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு வச்சுருக்கோம். அது கரெக்டாக அந்த கணக்கை உங்கள் மேலே எழுதிடும். நீங்கள் என்னதான் உங்கள் அறிவை பயன்படுத்தி என்னதான் நீங்கள் இருக்க பற்றி எல்லாத்தையும் வச்சுருந்தாலும் அதோட கணக்கு கிட்ட அது சரியான கணக்கு வச்சுருக்கோம். புரியுதுங்களா? அதனால் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் எதையோ பண்ணுறேன் என்ன நான் கண்டுபிடிக்கிறேன். உங்களை நீங்கள் கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னாலே நீங்கள் உங்களை கண்டே பிடிக்க மாட்டீங்க. உங்களுக்கு 100 வயசு ஆனாலும் உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. சும்மா இருங்க. எதையும் செய்யாமல் சும்மா இருங்க. ஏன் சும்மா இருக்க மாட்டீங்க? எல்லாம் நீங்கள் நிறைய செய்து தோற்று தானே போயிருக்கிறீங்க. சும்மா இருந்தால் என்ன இப்போ வேலையோ அதை செய்துட்டு சும்மா இருந்தால் என்ன? கொஞ்ச நாள் சும்மா தான் இருங்களேன். 1 வருஷம் சும்மா இருந்து தோற்று போயிடுங்க, பரவாயில்ல. நீங்கள் சும்மா இருந்தீங்கன்னா தோற்றே போக மாட்டீங்க. இப்போ நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாம் நான் வேற ஒரு கோணத்துலேருந்து பேசின்னு இருக்கேன். நான் என்ன பேசுகிறேன்னு உங்களால் புரிஞ்சிக்க முடியாது. ஆனால் அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சும் சும்மா இருந்து பார்ப்பீங்கள்ல. நான் சொல்கிற சும்மா இரு வேற. ஆனால் நீங்கள் என்ன சும்மா இருன்னு நினச்சிப்பீங்கன்னா சும்மாவே வேலை செய்யாமல் சும்மா இருக்கணுன்றது. அந்த சும்மா இரு நான் சொல்லலை. நீங்கள் வேலையெல்லாம் செய்யணும், ஆற்றலோடு இருக்கணும், எல்லாருக்கும் பணியணும், எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் செய்யணும். புரியுதுங்களா? சும்மா இருக்கிறது அப்படியே கல் மாதிரி சும்மா உட்காந்துட்டு இருக்கிறது இல்லை. இது வேற சும்மா இரு. மனம் ஆற்றலாக இருக்கிறது. உங்களுடைய வெளி செயல்கள் தன்னால் நடக்கக்கூடியதாக மாற்றுறது. படைப்பாற்றலுக்கு நீங்கள் வர்றது. நீங்கள் நினைத்தால் நடக்கணும். அந்த இடத்துக்கு நீங்கள் வர்றது. உங்களுடைய மனதின் ஆற்றலை உச்சகட்டத்தில் வச்சுன்னு இருக்கிறது சும்மா இருக்கிறது. புரியுதுங்களா? நீங்கள் நினச்சா நடக்கும். அந்த மாதிரி ஏராளமான அத்தாட்சிகள் என்னிடம் இருக்கிறது. தினம் தினம் இருக்கிறது. சும்மா இருக்கிறதுன்றது உங்களுடைய மனதின் உச்சகட்ட நிலை, மனதை ஆளும் தன்மை. அந்த சும்மா இருக்கிறத பற்றி பேசின்னு இருக்கேன். புரியுதுங்களா? இந்த உலக சும்மா இருத்தல்லாம் நீங்கள் உலக நன்மைகளுக்காக உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட அறிவை மற்றவர்களுக்காக பங்கு வச்சே ஆகணும். புரியுதுங்களா? உங்களுடைய உலக அறிவை மற்றவங்களுக்காக பங்கு வச்சே ஆகணும். உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும்னா நீங்கள் மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுத்தே ஆகணும். ஏதோ ஒரு வேலை செஞ்சுருக்கீங்களா, அது இந்த உலகத்தோட பங்களிப்பே தவிர உங்களோட அறிவுலாம் கிடையாது. அது உங்களை மேன்மைப்படுத்திக்கிறதுக்கெலாம் கிடையாது. இந்த உலகம் இயங்குவதற்காக உங்களால் முடிஞ்சதை நீங்கள் செய்துட்ருக்கீங்க. அதுக்கு அதிகமாகவோ குறைவாகவோ பணம் வருது. அதன் அடிப்படையில் உங்கள் வாழ்வை நீங்கள் அமைச்சு பெருசாவோ சின்னதாவோ பார்க்குறீங்க, அவ்வளோதான். நீங்கள் நினச்சிட்ருக்க எல்லாமே ஒரு விதமான மாயை தான். புரியுதுங்களா? அதை நீங்கள் ஒழுங்காக பயன்படுத்தும் போது அதில் இருக்கின்ற மாயத்தன்மை விலகுகிறது. நீங்கள் எதோ உங்கள் வாழ்க்கை குறித்தோ இல்லை உங்களை குறித்தோ நிறைய எண்ணங்கள் வச்சுருக்கீங்கல்ல, அந்த எண்ணங்கள் எல்லாமே ஒரு விதமான மாயத்தன்மையுடையது தான். அது உண்மை கிடையாது. ஆனால் அதன் அடிப்படையில் தான் நீங்கள் வாழ்க்கையை வாழ்கிறீங்க. அதன் அடிப்படையில் வாழும்பொழுது செயல்களும் மாயையாகவே மாறுகிறது. நீங்கள் உண்மையான செயல் செய்யலை. உண்மையான செயல் அதுவாக நிகழ்கிறது. நீங்கள் செய்கிற எல்லாமே ஒரு விதமான பிம்பம் தான். அதனால தான் ஈஸியாக துன்பத்தை நம்ம வர வச்சிடுறோம். புரியுதுங்களா? இப்போது நீங்கள் எதுவுமே செய்யாமல் சும்மா இருங்க, சரியாயிடும் எல்லாமே. எந்த பிரச்சனையும் சரி செய்யறதுக்கு முயற்சிக்காதீங்க. எதையுமே நீங்கள் பண்ண வேணாம். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை மன திருப்தியோட சாதாரணமாக செய்யுங்க. ரிலாக்ஸாக இருங்க. ஏன்னா எவ்வளோ நாள் நம்ம இங்கே இருப்போம், எத்தனை நாள் நம்மளுக்காக கொடுக்கப்பட்டு இருக்கிறது, என்னெல்லாம் இங்கே செய்ய போகிறோன்னு எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. புரியுதுங்களா? உங்களுக்கு தெரிஞ்சிச்சுனாலே நீங்கள் உங்களோட அறிவில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு தெரியறது எதுவுமே இங்கே நடந்ததே இல்லை. உங்களால் இதை என்னால் சரியாக செய்ய முடியும், இதை நான் கரெக்டாக பண்ணிவிடுவேன்னு உங்களால் பண்ண முடியுமானா முடியாது. சின்ன சின்ன விஷயங்களை செய்யலாம், பெரிய விஷயங்களெல்லாம் செய்ய முடியாது. மற்றவங்களோட மனம் கலக்கிற விஷயங்களெல்லாம் உங்களுக்கு சாதகமாக உருவாக்கிக்க முடியாது. சாதாரணமாக விட்டீங்க, எதுவுமே செய்யாமல் வெறும் விருப்பத்தில் மட்டும் நின்னீங்கன்னா, எத்தனை 100 மனம் கலக்கிற விஷயம், அதாவது 100 மனிதர்கள்கிட்டேருந்து அப்ரூவல் வரணுனாலும் உங்களுக்காக வரும். நீங்கள் எந்த எண்ணத்தையும் உங்களோட அறிவையே பயன்படுத்தாமல் சும்மா இருந்தீங்கன்னா. புரியுதுங்களா? மனதின் உச்சக்கட்டம் தான் சும்மா இருத்தல். மனம் ஆற்றலோடு இருத்தல் சும்மா இருத்தல். படைப்பு திறனோடு இருத்தல் சும்மா இருத்தல். நினைத்ததை நினைத்த மாத்திரத்தில் முடிப்பது சும்மா இருத்தல். அஷ்டமா சித்திகள் உங்களுக்குள்ளே இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிறது சும்மா இருத்தல். எல்லாத்தையும் உங்களால் செய்ய முடியும் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிறது சும்மா இருத்தல். இதுக்கான முயற்சியெல்லாம் செய்யுங்க. இது பேர் தான் முயற்சி. அப்போ தான் நீங்கள் உயர்ந்த வாழ்விற்கும் மிகப்பெரிய செல்வம் உங்கள்கிட்ட இருக்குதுன்னு நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. இந்த முயற்சியெல்லாம் நீங்கள் செய்ய முடியுமான்னு பாருங்கள்.
இல்ல நான் உலக முயற்சியே செய்திருக்கிறேன். இந்த முயற்சிலாம் என்னால செய்ய முடியாதுன்னாலும் பரவால்ல. இத அட்லீஸ்ட் கேட்கவாச்சும் செய்துங்க. தாராளமா உங்களுக்கும், உங்களை சார்ந்தவர்களுக்கும் செலவு செய்ற முயற்சியாச்சும் செய்யுங்க. நெறைய வீணாகட்டும் பரவால்ல. புரியுதுங்களா? நெறைய வீணாகட்டும். இப்ப இந்த உலகம் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கும் அப்டின்னா, சிக்கனமா இருக்கணும், சேர்த்து வைக்கணும் அப்டின்லாம் சொல்லியிருக்கும். நான் என்ன சொல்றேன்னா, சேர்த்து வைக்கிறது அதுவாவே நிகழும். நீங்க சேர்த்துலாம் வைக்க வேணாம். அதுவாவே நடந்துரும் உங்களுக்கு. நீங்க சேர்த்து வைக்கணும்னு மனநிலைலாம் வேணாம். சிக்கனமாவும் இருக்க வேணாம். நீங்க நெறைய சாப்பாடு சமைங்க. உங்க வீட்ல வேலைக்கு யாருனா வந்திருக்காங்க, உங்க வீட்ல மெய்டு இருக்காங்க, இல்ல பாத்திரம் அவங்களுக்கும் சேர்த்து சமைங்க டெய்லி. அவங்களுக்கும் குடுங்க. சுட சோறு அவங்களுக்கும் குடுங்க. நேத்து மீந்தது, போன வாரம் வாங்குனது, நம்ம சாப்பிட முடியாத சூழல்ல இருக்கிற பொருளெல்லாம் யாருக்குனா குடுத்துறாதீங்க. அவங்களுக்கு எதுவும் ஆகாது. ஆனா அந்த பொருள் பழைய பொருள்ல அத அவங்க சாப்ட்டு அவங்களுக்கு எதுவுமே ஆகாது. ஆனா உங்களுக்கு தான் எதுனா ஆகும். அது விதி. ரூல் வச்சிருக்கு அந்த மாரி இது. நீங்க பழைய பொருள்லாம் மத்தவங்களுக்கு குடுக்குறீங்கல்ல, அதனால அவங்களுக்கு எதுவுமே ஆவாது. நீங்க ஏதோ ஒண்ணு கெட்டுப்போன பொருளே குடுத்து அவன் சாப்பிட்டான்னா அவனுக்கு எந்த பிரச்சனையுமே ஆவாது. உங்களுக்கு ஆகும். உங்களுக்கு தெரியும் அத உங்களால சாப்பிட முடியாதத மத்தவங்களுக்கு கொடுக்குறீங்கல்ல. ஏன் நீங்க சாப்பிட ஏன் மாட்றீங்க அத? ஏன் நீங்க சாப்பிட மாட்றீங்க? அப்ப அவங்களும் சாப்பிடக்கூடாதுன்னு தானே அதுக்கு அர்த்தம். 1 வாரம் ஆயிடுச்சு. சரி 3 நாள் ஆயிடுச்சு பிரியாணி ஃப்ரிட்ஜ்லயே வச்சிருக்கிறோம். சரி நீ எடுத்துன்னு போயிடு. ஏன் சூடா செய்யும்போது ஏன் குடுக்க முடியல? ஏன் குடுக்க முடியலன்னா, குடுக்க முடியாது. ஏன்னா பிரியாணிக்கு நீங்க ஒரு வேல்யூ வச்சிருக்கிறீங்க. மட்டனுக்கு ஒரு வேல்யூ, சிக்கனுக்கு ஒரு வேல்யூ, மீனுக்கு ஒரு வேல்யூ, எல்லாத்துக்கும் ஒரு வேல்யூ வச்சிருக்கிறீங்க. ஏன் சூடா அவங்கள சாப்பிட வச்சு அனுப்பிச்சா தான் என்ன? அப்படின்னு யோசிச்சு பாருங்க. நீங்க அவங்களுக்குன்னு இல்ல, சாதாரணமா யாருக்கும் தரமாட்டீங்க. யோ இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் நம்மளோட கான்ட்ரடிக்ஷன்ஸ். புரியுதுங்களா? டெய்லி அவங்களுக்கும் சேர்த்து சமைக்கணும். அவங்களுக்கும் குடுக்கணும். தூய்மையான பொருட்கள தான் குடுக்கணும் எல்லாருக்கும். பழைய சட்டை கிழியிற மாரி இருக்குது அப்படின்னா குடுக்காதீங்க. புதுசா நீங்க வாங்குவீங்கல்ல, அதே மாரி வாங்கி குடுத்துருங்க. இதெல்லாம் நானும் தான் செய்யணும். இது உங்களுக்கானது மட்டும் இல்ல. நான் பேசுறது எல்லாமே எனக்கானதும் தான். நானும் இதுல முயற்சிச்சுன்னு இருக்கேன். இதெல்லாம் செஞ்சு பாருங்க. இதெல்லாம் செய்ய முடியல கேட்டா, நான் ஏழை மக்களுக்கு என்கிட்ட வீட்ல இருந்த துணிகள்லாம் குடுத்துட்டு வந்தேங்க. அப்படின்னு சொல்றதுல எந்த யூஸும் கிடையாது. புரியுதுங்களா? நீங்க சாரி வாங்குறீங்கல்ல, நீங்க 4 சாரி வாங்குற இடத்துல 2 சாரி வாங்கிக்கிங்க. 2 சாரி யாருக்குன்னா புதுசா வாங்கி குடுங்க. நீங்க குடுத்தா அவங்க ஒத்துக்கிறாங்களோ, ஒத்துக்கலையோ அதெல்லாம் வேல கிடையாது. குடுக்குறது உங்க வேல குடுத்துருங்க. எல்லாவற்றிலும் அப்படி பண்ணுங்க. உங்க கூட மாட வேலை செய்றாங்க, உங்களுக்கு உதவியா இருக்கிற எல்லாருக்கும் நல்ல சோறு போடுங்க. பழசு, காலைல செஞ்சது, பழைய குழம்பு இதெல்லாம் குடுக்கணும்னு எடுத்து கீழ ஊத்திருங்க. எவ்வளோ சோறு மீந்தாலும் தூக்கி குப்பை போடுங்க. ஒண்ணும் ஆயிடாது. இங்க நெறைய நெறைய கொடுக்கப்பட்டே தான் இருக்கும். சாப்பாட வேஸ்ட் பண்ணக்கூடாது. வேஸ்ட் பண்ணி சாப்பிடுங்களேன் பார்க்கலாம். என்ன ஆயிடும் உங்களுக்கு? ஒண்ணும் ஆகாது. இறைச்சியே சாப்பிடுங்க. ஒண்ணும் ஆகாது. இறைக்கும்போது ஏதாவது எறும்பு கிறும்பு சாப்பிடும். நீங்க குப்பை தொட்டில போட்டா கூட ஏதோ எறும்பு கிறும்பு முச்சுன்னு இருக்கும் அது மேல. அதெல்லாம் பயப்படாதீங்க. நெறைய செய்யுங்க. நெறைய கொடுங்க. நீங்க சாப்பிடுற பொருளே மத்தவங்களுக்கு குடுங்க. நீங்க போட்டுக்கிற ட்ரெஸ்ஸையே மத்தவங்களுக்கு குடுங்க. நான் வந்து லூயி பிலிப்ல வாங்குவேன். அது ரூ. 3000 ஒரு சட்டை. அதையே குடுக்கணுமான்னா, முதல்ல உங்க அப்பா, அம்மாவுக்கு எடுத்து குடுக்க முடியுமான்னு பாருங்க. நீங்க போட்டுக்க சட்டை, நீங்க பயன்படுத்துற பொருட்கள் எல்லாமே, அவங்க உங்களுக்கு பிச்சையா போட்டது தான். அவங்க சோறு போடலன்னா இந்த உடம்பு இவ்வளோ பெருசா வளர்ந்துருக்காது. உங்கள சார்ந்து இருக்கிறவங்க உங்களுக்கு பிச்சையா போட்டது தான். உங்க அக்கா, தங்கச்சி எல்லாரும் பிச்சையா போட்டது தான். எல்லாருடைய இசைவுல தான் நம்மளுடைய வாழ்க்கை நடக்குது. புரியுதுங்களா? நான் ரூ. 2000 பேண்ட் வாங்குவேன். அதான் வாங்கி தர முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். வாங்கி தரணும். வாங்கி தந்து பாருங்க. இதுலலாம் முயற்சி செய்ய முடியுமா? வலிக்கிற விஷயங்கள்ல முயற்சி செய்யுங்க. கொடுக்கிற விஷயங்கள்ல முயற்சி செய்யுங்க. இதெல்லாம் செய்ய முடியுமான்னு பாருங்க. நல்ல சாப்பாடு செஞ்சுட்டு எல்லாமே உங்க வீட்ல இருக்கிறவங்களே சாப்பிட்டாங்க. உங்களால சமாதானமா இருக்க முடியுமான்னு பாருங்க. மனத ஒடுக்குற விஷயம் எதுலயுமே நீங்க முயற்சி செய்ய மாட்டீங்க. குப்பை பொருள சேர்க்கறதுக்கும், குப்பைய சேர்க்கறதுக்கும் முயற்சி செய்து அத வச்சுக்கின்னு, நான் பணக்காரன், நான் நல்லா வாழ்றேன், நான் சூப்பரா இருக்கிறேன், நான் மத்தவனுக்கு உதவி செய்வேன். நீங்க உதவிலாம் செய்யல. அது உங்க கடமை. உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் மத்தவனோட காசு. அத புரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு அறிவு இருக்கிறதுனால அது உங்ககிட்ட கொஞ்சம் அதிகமா வந்திருக்குதுன்னு தான் அர்த்தமே தவிர, அவனுக்கு அறிவு இல்லாதனால அவன் குறைஞ்சவன் கிடையாது. இதுலலாம் முயற்சி செய்யுங்க. யாரையும் பாகுபாடு இல்லாம பார்க்கறதுல முயற்சி செய்யுங்க. எல்லாத்துக்குள்ளயும் தெய்வீகம் உறங்கின்னு இருக்குன்னு எல்லாருக்கும் மரியாதையா நல்ல வார்த்தைகள பேச முயற்சி செய்யுங்க. உங்களை சார்ந்து வேலை செய்றவங்களுக்கு லீவு கேட்டா குடுங்க. சம்பளத்த புடிச்சுக்காதீங்க. புரியுதுங்களா? சாதாரணமா இருங்க. நீங்க ஒண்ணும் பெரிய ஆள் கிடையாது. இதுல முயற்சி செய்து பாருங்க. சாதாரணமா இருக்கிறதுல முயற்சி செய்து பாருங்க. எல்லாரையும் ஒரே கண்ல பார்க்குற முயற்சிய செய்து பாருங்க.
இதெல்லாம் தான் உங்களுக்கு பெரிய செல்வத்த எடுத்துட்டு வந்து சேர்க்கும். நான் இதெல்லாம் வாழ்கின்ற நிலையில் சொல்றேன். இல்லன்னா இதெல்லாம் சொல்ல முடியாது. இதெல்லாம் சொல்றதுக்கே வார்த்தை கிடைக்காது. சும்மா இருந்தோம்னா. புரியுதுங்களா? இதெல்லாம் நீங்க செய்து முயற்சி செய்து பார்த்தீங்கன்னா, அட்லீஸ்ட் திருக்குறள்ல ஒரு குறளையாச்சும் நம்ம வாழறோம்டா அப்படின்னு நீங்க நெனச்சுக்கலாம். திருக்குறள்ல இவ்ளோ இவ்ளோ குறள் இருக்குது. அதுல ஒரு குறளையாச்சும் நம்ம எடுத்து வாழ்க்கையா மாத்தணும்னு நீங்க நெனச்சிருக்கீங்கன்னா, எதையாச்சும் ஒண்ணு செய்து பாருங்க. எல்லாரையும் கருணையோட பாருங்க. அவங்க உங்கள திட்டியிருக்கட்டும், உங்களுக்கு எதிரா நடந்துருக்கட்டும், சாதாரணமா இருங்க. இறைவன நம்புங்க. அதுக்கான முயற்சியில ஈடுபடுங்க. உங்களுக்கு எதுவுமே தெரிய வேணாம். ரொம்ப குழப்பமா கூட இருக்கட்டும். இறைவா ஏதோ இறைவன் இறைவன்னு ஒருத்தன் கத்தினே இருக்கான். ஏதோ உன்ன நம்ப சொல்றான். நீ யாருன்னு எனக்கு தெரியல. ஒரே குழப்பமா இருக்குது. மனம் வேற ஓடினே இருக்குது. நீ யாருன்னு எனக்கு தெரியல. ஆனா உன்ன நம்புறேன்னு சொல்லிட்டு சும்மா இருங்க. அது போதும். அவன் உங்கள பார்த்துப்பான். சாதாரண வாழ்க்கை தான் நம்ம வாழ்க்கை. நம்ம பிறக்கிறோம், இறக்குறோம். அதில 3 வேளை டெய்லி சாப்பிட்றோம். கொஞ்சோண்டு ட்ரெஸ் போட்டுக்கிறோம். இருக்கிற பொருள் மேல கொஞ்சம் ஆசையா இருக்கிறோம். இத தாண்டி நீங்க வேற என்ன முயற்சி பண்ணிட்டோம் நம்ம? இனிமேல் நல்லதுல முயற்சி செய்வோம். கொடுக்கறதுல முயற்சி செய்வோம். மனிதர்கள பாதுகாக்கிறதுல முயற்சி செய்வோம். கருணையோட இருக்கிறதுல, இரக்கமோட இருக்கிறதுல, எதிராளி எப்படி வேணாலும் இருக்கட்டும். உங்கள கல் எடுத்து அடிச்சவனா கூட இருக்கட்டும். அவன் மேல இரக்கமா இருங்க. பரவால்ல. இது பேர் முயற்சி. இதுலலாம் முயற்சி செய்தீங்கன்னா, உங்கள் வாழ்வு திருவினையாக்கப்படும். இல்லன்னா சாதாரண விளக்கங்கள் தான். கருணாநிதி எழுதின விளக்கம், அப்புறம் யார் யாரோ எழுதின விளக்கம்லாம் இருக்கு. அந்த விளக்கங்கள்லாம் படிச்சுட்டு எதையாச்சும் செஞ்சுன்னு இருந்தீங்கன்னா, செஞ்சுனே இருக்க வேண்டியது தான். திருவள்ளுவர் உங்க மேல கோச்சிப்பாரு அப்புறம். திருவள்ளுவர் உரை எழுதினவருங்க எல்லார் மேலயும் கோச்சின்னு தான் இருக்கிறாரு. புரியுதுங்களா? அதனால இத லேசா புரிஞ்சுங்க. முயற்சிய உங்களுக்குள்ள செய்யுங்க. செயல் தன்னால நடக்கும். நீங்க எவ்வளோ பெரிய பொருளுக்கு வேணாலும் இங்க ஆசைப்படலாம். எந்த தடையும் இல்ல. உலகம் உங்களுக்காக படைக்கப்பட்டது தான். உலகம் உங்களுக்கானது தான். உலகம் நீங்கள் பூசிக்கொள்வதற்காக உருவாக்கப்பட்டது தான். ஆனா அது இறைவன் வழியில பெற்றிருக்குங்க. எல்லா வேதமும் அதை தான் கூறுகிறது. நீங்க இப்ப இங்க இருக்கிறீங்க. லண்டன் போணும்னா, லண்டன் போணும்னு விரும்புங்க. நீங்க லண்டனுக்கு போவீங்க. அதுக்கு தேவை மன அடக்கம். மனம் ஓடிய நிலையிலே, மனம் சிந்திய நிலையிலே, மனம் ஒழுகுகின்ற நிலையிலேயே நீங்க எத விரும்பினாலும் அத உங்களால பெற முடியாது. மனம் அடக்கம் பெற்றவரோடு இருந்து, வாழ்ந்து, அத உங்களுக்கு நீங்க அத பெற்றுக்க முடியுமே தவிர, உங்க உங்க மனதின் மேல் உங்களுக்கு ஆளுகை என்னைக்குமே செலுத்த முடியாது. அத மட்டும் ஞாபகம் வச்சுக்கங்க. உங்களுக்கு ஒருத்தர் வழி காமிச்சா மட்டும் தான். புரியுதுங்களா? மனம் அடங்கிய நபர்களோடு உங்களுடைய தொடர்பு அதிகப்படுத்தி, உங்க மனத தன்னாலே நிக்கும் அது. அதுதான் அப்படிதான் அது நடக்குது. அதான் ப்ராசஸ். அவங்க உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க அத. எப்படி அக்கவுண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்றோமோ, அந்த மாதிரி உங்களுக்கான விஷயங்கள உங்களுக்கான மனது அதாவது மறைவா இருக்கிற எல்லாத்தையும் அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. அது உங்களுக்கு மட்டும் தான் தெரியும் வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லி. அதுக்கு பணிவு ரொம்ப ரொம்ப அவசியம். அதனால இதெல்லாம் லேசா புரிஞ்சுங்க. நாளைக்கு இன்னொரு குறள் இருக்கு. அத பார்ப்போம். நல்லது. இறைவன் போதுமானவன்.